ஸோ நேற்று நம்ம வந்து மணியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மணியை பற்றி நிறைய பார்த்துருப்போம். வாட் வில் டூ இஸ் நேற்று போர்ஷனும் இன்னைக்கு போர்ஷன்ல இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மண்டே வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? கொஸ்டின்ஸ் அண்ட் நேற்று நம்ம பண்ண மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பி டிஸ்கஸிங் ஆன் மண்டே. ஸோ நேற்று நம்ம பார்த்துருக்கிறது மணியோட எவல்யூஷன் பார்த்தோம். எப்படி பார்ட்டர் சிஸ்டத்துலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு மெட்டாலிக் மணி, கமாடிட்டி மணி, மெட்டாலிக் மணி, அதில் வந்து ஃபியட் கரன்சி, உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பாடி கரன்சி, டோக்கன் கரன்சி, அப்புறம் ஃபியட்டு அண்ட் லீகல் டெண்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், இதெல்லாம் முடிச்சுட்டு தென் வந்து அப்படியே நம்ம வந்துட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் வித் செக் அண்ட் டிமாண்ட் டிராஃப்ட் வந்து நேற்று நம்ம பார்த்துட்டோம். இது எலக்ட்ரானிக் பேமெண்ட் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஆர்பிஐக்கு வந்து பவர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது. ஸோ இப்போ ஆர்பிஐக்கு நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, டிஜிட்டல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் உருவாக்குறதுக்கு பெர்மிஷன்ஸ் தரதுக்கு ஆர்பிஐக்கு எந்த ஆக்ட்ல இருந்து அவங்களுக்கு பவர்ஸ் கிடைக்குது அப்படின்னா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட் 2007. இந்த ஆக்ட்ல தான் ஆர்பிஐக்கு எம்பவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்பிஐ எம்பவர் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரிலேட்டட் டிஜிட்டல், இப்போ அமேசான் பே இல்ல மோபி குவிக்னு ஒன்று இருக்கு, ஃபோன் பேன்னு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பெர்மிஷன் எங்க அவங்க வாங்குவாங்க அப்படின்னா, இந்த ஆர்பிஐ வாங்குவாங்க. அதுக்கான அந்த பவர்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல வந்து ஆர்பிஐ கொடுக்கப்படுது. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். சரி சார், அடுத்தது என்ன? சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கோர் பேங்கிங் சொல்யூஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன்? சிம்பிள், நம்மளுக்கே தெரியும். நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஒரு ஊர்ல இருக்கும், ஆனா நம்ம அதோட டிரான்சாக்ஷன் எல்லாமே வேற ஊர்ல பண்ணிட்டு இருப்போம். இப்போ நம்மளோட பாஸ்புக் எடுத்துட்டு போய், இப்போ நம்மள்ட்ட எங்க அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, நம்ம அதே ஸ்டேட் பேங்க்குக்கு எந்த ஊர்ல வேணாலும் போய் நம்ம வந்து காசு எடுக்கலாம், போடலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஆல் பேங்க் சிஸ்டம் எல்லாமே வந்து இதா இருக்கு, உங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஸோ ஹவு இஸ் திஸ் பாசிபிள்? ஹவு இஸ் திஸ் பாசிபிள் இஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன். ஃபைசு, கோர் பேங்கிங் சொல்யூஷன், கோர் பேங்கிங் சொல்யூஷன் சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அது வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அது மூலமா வந்து அவங்களால வந்து அதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் கோர் பேங்கிங் சொல்யூஷன். இதுல வந்து யார் யார் எந்தெந்த பேங்க் பண்ணாங்கலாம் தேவையில்லை, எக்ஸப்ட் இது ரொம்ப முக்கியம், ஆர்பிஐயோட கோர் பேங்கிங் சொல்யூஷன் யாரு அப்படின்னா குபேர். குபேரன் கடவுள், பணம் அதிகமா இருக்கக்கூடிய கடவுள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குபேரன் பேர்ல இருக்கக்கூடிய கடவுள் குபேர். ஸோ குபேர் வந்து ஆர்பிஐ யூஸ் பண்ணக்கூடிய கோர் பேங்கிங் சொல்யூஷன். இது மாத்திரம் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ஸோ ஆர்பிஐ என்ன? ஆர்பிஐயும் ஒரு பேங்க் மாதிரி தான். அந்த பேங்க் கிட்ட இருந்து தான் நம்ம ஆர்பிஐ ஃபங்க்ஷன் எல்லாம் படிப்போம். 8 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நம்ம அதெல்லாம் படிப்போம். பட் ஷார்ட்டா நான் இப்ப சொல்லணும்னா, ஆர்பிஐ இஸ் தி பேங்கர்ஸ் பேங்க். நம்மளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா கடன் வாங்க பேங்க்குக்கு போறோம். பேங்க்குக்கே கடன் வாங்குறதுக்கு எங்கேயாவது போகணும்னா யார்கிட்ட போவா? ஆர்பிஐ தான் போவோம். சரியா? ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ். ஸோ ஆர்பிஐ போய் பேங்க்கு கடன் வாங்கும். அப்போ அந்த டிரான்சாக்ஷன், அவங்க கடன் மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு இருக்க எக்ஸஸ் கேஷ் எங்கே மெயின்டைன், எங்க வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம், அவங்க எங்க டெபாசிட் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐல டெபாசிட் பண்ணுவாங்க. அதுல நிறைய உள்ள இருக்கு, நம்ம எஸ்எல்ஆர்சி அதெல்லாம் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போல இப்போதைக்கு. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஸோ ஆல் தட் மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்டர்லிங்க் இருக்கணும், அதுக்கு பேர் குபேர். ஓகேவா? இந்த அளவுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு போதும். இத இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 2020 அக்டோபர்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரெஷரி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி, இது கரண்ட் அஃபேர்ஸ், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரெஷரி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்னு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, எப்படி குபேர் பிளாட்ஃபார்ம் இருக்கோ அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக மணி மார்க்கெட், உங்களுக்கு வந்து மணி மார்க்கெட் சொல்லுவாங்க, அதாவது வந்து டாலர் வாங்கி விற்கிறது, யூரோ வாங்கி விற்கிறது, ருபி வாங்கி விற்கிறது, இந்த டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு, அந்த சாஃப்ட்வேர் மேனேஜ் பண்றதுக்கும், நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், கோல்டு ரிசர்வ்ஸ், இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. இல்லைன்னா ஏற்கனவே இருக்கும், குபேர்ல ஏற்கனவே இதெல்லாம் ஒரு பகுதியா இருக்கும். இதை வந்து ஒரு மெயினா வச்சு ஒரு தனி அப்ளிகேஷன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 2020ல ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரெஷரி அப்ளிகேஷன். இன்னும் வெளியில வரல, நம்ம வந்து இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரிங்களா? ரைட், யாராவது வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே, சாரி பிரீத்தி. திங் இஸ், இதுதான் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டா இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் திரும்பி போய் பெர்மிஷன் தருது. சரி, ஓகே.
இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, அடுத்தது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல முக்கியமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். நீங்க ஆப்ல, மொபைல் ஆப்ல நீங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு ஆர்டிஜிஎஸ், இன்னொன்னு நெஃப்ட், இன்னொன்னு ஐஎம்பிஎஸ். ஸோ 3 முக்கியமான டிரான்சாக்ஷன்ஸ் ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ். இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இந்த 3 விஷயத்துல ஆர்டிஜிஎஸும் நெஃப்டும் யாரால் செய்யப்படுது, யாரால் மேனேஜ் செய்யப்படுது அப்படின்னா ஆர்பிஐயால. See, this is very important. இங்க தான் ட்விஸ்ட்டுங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஆர்டிஜிஎஸும் நெஃப்டும் வந்து ஆர்பிஐயோட கண்ட்ரோல் இருக்கக்கூடியது, ஆர்பிஐயோட ப்ராடக்ட். ஐஎம்பிஎஸ் வந்து ஆர்பிஐயோட ப்ராடக்ட் கிடையாது, என்பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அமைப்பு, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு பத்தி நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அந்த அமைப்பு வந்து ஓடது சொந்தக்காரங்க தான் வந்து ஐஎம்பிஎஸ். ஐஎம்பிஎஸ் மேனேஜ் பண்றது அவங்க தான். ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெளிவா தெரியணும் உங்களுக்கு. அடுத்த டிஃபரன்ஸ் என்ன, ஆர்டிஜிஎஸ் எப்படி அப்படின்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலதான் நீங்க அதை வந்து யூஸே பண்ண முடியும், ஸ்டார்டே பண்ண முடியும். ஸோ 2 லட்ச ரூபால இருந்து 2000 கோடி ரூபா வரைக்கும். அண்ட் இது மாறும். மேக்ஸிமம் லிமிட் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கு மாறும். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மினிமம் லிமிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க டிரான்சாக்ட் பண்ணணும்னா ஆர்டிஜிஎஸ் மூலமா நீங்க டிரான்சாக்ட் பண்ணலாம். நெஃப்ட் வந்து 0ல இருந்து ஆரம்பிச்சு அதிகபட்சம், அதாவது 1 ரூபால இருந்து ஆரம்பிச்சு அதிகபட்சம் 10 லட்சம் வரைக்கும் தான். அதுவும் வந்து எஸ்பிஐல 10 லட்சம், மற்ற ஒவ்வொன்றிலையும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ஒரு லிமிட் வரைக்கும், நாட் லைக் க்ரோர்ஸ் எல்லாம், ஒரு லிமிட், ஒரு லட்சங்கள்ல நிப்பாட்டிடும் நெஃப்ட். ஓகேவா, இது 2 தான் டிஃபரன்ஸ் இது 2க்குள்ள. ஓகே, ஸோ இது 2க்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஐஎம்பிஎஸ் வந்து 1 ரூபால ஆரம்பிச்சு 2 லட்சம் வரை. எல்லா பேங்க்லயும் கிட்டத்தட்ட 2 லட்சம் தான். ஸோ 1 ரூபால ஆரம்பிச்சு 2 லட்சம் வரைக்கும் நீங்க எதுல டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னா ஐஎம்பிஎஸ்ல டிரான்சாக்ஷன் பண்ணலாம். பட் இதுல இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, ஆர்டிஜிஎஸ் ஃபுல் ஃபார்ம்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ரியல் டைம்னா என்னன்னா இமீடியட்டா செட்டில்மெண்ட் ஆகும். இட் வில் செட்டில் இமீடியட்லி. ஸோ இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட். ஐஎம்பிஎஸ் பேர் என்ன, இமீடியட் பேமெண்ட் சிஸ்டம், அதுவும் இன்ஸ்டன்ட். இந்த நெஃப்ட்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இது மாத்திரம் இன்ஸ்டன்ட் கிடையாது. இது எப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை, 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செட்டில் ஆகும். சரி, ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம் எப்படி செட்டில் ஆகுன்றது. பட் 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து இது உங்களுக்கு செட்டில் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ரைட், ஜஸ்ட் 1 மினிட். சொல்லு பிரிச்சி. சரி, வாங்க வந்து திருப்பி நீ லிங்க் இது கொடு, நான் அக்செப்ட் பண்றேன், கொடுங்க. ஐம் சாரி ஸ்டூடெண்ட்ஸ், திடீர்னு ஃபோன் பண்ணி இப்போ வரேன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இது நடத்திட்டு இருக்கேன், நான் இது வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு 3 முக்கியமான டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இருக்கு. ஆர்பிஐ நடத்தக்கூடிய ஆர்டிஜிஎஸ் ஒன்று இருக்கு, அது ஆர்பிஐ நடத்துது. நெஃப்ட்னு ஒன்று இருக்கு, அதுவும் ஆர்பிஐ கண்ட்ரோல்ல இருக்கு. இது ரெண்டும் ஆர்பிஐ கண்ட்ரோலு. ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிறது என்பிசிஐயோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. 2 lakh வரைக்கும், ஃப்ரம் மினிமம் 2 lakhல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு போறது வந்து ஆர்டிஜிஎஸ். அதே மாதிரி ஐஎம்பிஎஸும் நெஃப்டும் வந்து உங்களுக்கு வந்து 1 ரூபீல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போகும். ஐஎம்பிஎஸ்ல அதிகபட்சம் 2 lakh. ஸோ ரியல் டைம்ல வந்து ஸ்டார்டிங்கே 2 lakh ஆர்டிஜிஎஸ்ல, பட் ஐஎம்பிஎஸ்ல அதிகபட்சம் 2 lakh. நெஃப்ட்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்குக்கு சேஞ்ச் ஆகும். எஸ்பிஐல 10 lakh வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆர்டிஜிஎஸ் இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட், உடனே செட்டில் ஆயிரும். உங்களுக்கு ஐஎம்பிஎஸும் இமீடியட்டா செட்டில் ஆயிரும். பட் நெஃப்ட் மாத்திரம் வந்து எவ்ரி 30 மினிட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து பல்கா ஆர்டர்ஸ் வந்து செட்டில் ஆகும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். நார்மலி ஆர்டிஜிஎஸ் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா பிசினஸ் பீப்புள், இல்ல ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் பண்றவங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணுவாங்க. நெஃப்டும் ஐஎம்பிஎஸும் நார்மல் பீப்புள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்றாங்க.
டைமிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டைம், ஒர்க்கிங் டே, பேங்க்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிஜிஎஸ் ஏன்னா பெரிய டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஆர்டிஜிஎஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டைம்ல மட்டும் தான் நடக்கும். பட் இதை வந்து இப்போ வந்து 24/7 மாத்திருக்காங்க. 2020ல இருந்து 24 மணி நேரமும் வந்து நடக்கிற மாதிரி வந்து ஆர்டிஜிஎஸ்க்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சில பேங்க்ஸ்ல அவைலபிளா இருக்கு, சில பேங்க்ஸ்ல அவைலபிளா இல்லை. இதனால இதெல்லாம் கேள்வியா வராது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கேள்வி வராது. ஐஎம்பிஎஸ் வந்து அகெயின் 24/7 நீங்க எப்ப வேணாலும் வந்து நீங்க வந்து 365 டேஸ் இன் இயர் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம். நெஃப்டும் வந்து உங்களுக்கு வந்து 24/7 இப்போ ஆக்கியிருக்காங்க. சில பேங்க்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அவ்வளவுதான். ஃபீஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஃபீஸ் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ தட் ஆல் அதையும் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல. சரிங்க, அடுத்தது ஹூ கேன் ப்ரொவைட் திஸ் ஃபெசிலிட்டி? ஆர்டிஜிஎஸ் ஆர்பிஐயோட இருக்கவங்க, ஆர்பிஐயோட அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ஐஎஃப்எஸ்சி கோட், பிரான்ச் கோட் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆர்டிஜிஎஸும் நெஃப்டும் யூஸ் பண்ண முடியும். ஐஎம்பிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இது தேவையில்லை, ஐஎஃப்எஸ்சி கோட் தேவையில்லை. ஐஎஃப்எஸ்சி கோட்னா நம்ம என்னன்னு பாத்துறோம், 11 நம்பர்ஸ் ஆல்பா நியூமரிக்கல், 11 டிஜிட்ஸ் ஆல்பா நியூமரிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சோட ஐடென்டிட்டி, ஒரு பேங்க் பிரான்ச் ஐடென்டிட்டி சொல்லக்கூடிய ஒரு 11 நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஆல்பா நியூமரிக்கல் தான் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு. நம்ம நேற்று பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஐஎம்பிஎஸ்ல வந்து இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு வந்து பிம் அப்ளிகேஷனும் யூபிஐயும் வந்து யூஸ் பண்றாங்க ஐஎம்பிஎஸ்க்கு. மொபைல் நம்பரு அந்த பேங்கோட இது அந்த டைப் இருந்தா போதும். ஐஎம்பிஎஸ் வந்து அங்கேயே உங்களுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம அதெல்லாம் அடுத்தது பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து 2019ல இருந்து யார் பிபிஐ வந்து பேமெண்ட் இவங்கம்மா. ஸோ தீஸ் ஆர் பேமெண்ட் பேங்க்ஸ். பேமெண்ட் இவங்க பேங்க் கிடையாதுல. யாரை சொல்லலாம் எக்ஸாம்பிளா? நீங்க இதுல போட்டிருக்கு பாருங்க, போன்பே, மோபிவிக், இவங்கெல்லாம் வந்து தே ஆர் நாட் பேங்க்ஸ், தே ஆர் பேமெண்ட் இன்டர்ஃபேசஸ். சரிங்களா? ஸோ அவங்க வந்து இதை யூஸ் பண்றாங்க. நெஃப்டும் ஆர்டிஜிஎஸ் வந்து அவங்க பண்ண முடியாது. கூகுள் பேயோ இல்ல போன்பேயோ வந்து நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்லாம் பண்ண முடியாது. பட் ஐஎம்பிஎஸ் டெஃபினட்டா அவங்க பண்றாங்க. அது மூலமா தான் நம்ம வந்து அங்க வந்து காசு அனுப்புறோம், போன்பே, கூகுள் பேலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு கேட்கலாம், அப்படி ஒரு கொஸ்டின் கூட வரலாம். உங்களுக்கு வந்து கூகுள் பே, போன்பேலாம் ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்றாங்க இல்ல நெஃப்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் கிடையாது, ஐஎம்பிஎஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதுவும் என்பிசிஐ ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கும் வந்து ஃபீ எல்லாம் இப்போ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈச் பேங்க்குக்கு இது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா எவ்ரிபடி? பிரின்சி நடுவில் வந்தது, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்? நான் எதுவும் பெருசா நடத்தல, இதுதான் நடத்தியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கான இந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு வந்து அத்தாரிட்டி எங்கேருந்து கிடைக்குது ஆர்பிஐக்கு அப்படின்னா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட் 2007 இதுல இருந்து தான் வந்து அவங்களுக்கு அத்தாரிட்டி கிடைக்குது அப்படின்றது சொன்னோம். தென் கோர் பேங்கிங் சொல்யூஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். கோர் பேங்கிங் சொல்யூஷன்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ வந்து ஒரு பிரான்ச்ல ஒரு பேங்க்ல எங்கேயோ நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம், ஆனா எங்கேயோ போய் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் தமிழ்நாட்டில் அக்கௌண்ட் வச்சிருப்பேன், குஜராத்துக்கு போனேன்னா அங்கேயும் என்னால் என்னோட அக்கௌண்ட் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும், ஒரு இந்தியன் பேங்க்ல போய் ஆப்ரேட் பண்ண முடியும். அது எப்படி பாசிபிள் அப்படின்னா, எல்லாமே ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க, அதுக்கு பேர் தான் கோர் பேங்கிங் சொல்யூஷன். ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆர்பிஐ யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேருக்கு பேரு இ குபேர். குபேரன் கடவுளை குறிக்கக்கூடிய இ குபேர். தென் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. 2020 அக்டோபர்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரெஷரி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, மணி மார்க்கெட், டாலர்ஸ் விற்கிறது, ரூபா விற்கிறது, என் விற்கிறது, நீங்க வந்து இது ஃபாரின் கரன்சி எல்லாம் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். அதை வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா நடத்துறதுக்கு தனியா ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி பண்ண போறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஆர்பிஐல. இன்னும் இது வரல, அந்த அளவுக்கு தெரிஞ்சா மாத்திரம் போதும் உங்களுக்கு. சரிங்களா? இதுதான் டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்துட்டேங்க பிரின்சி. ஓகே, ரைட். ரெக்கார்ட் ஆகிறவங்களுக்கும் சரி, அப்போ ரெக்கார்ட் ஆகல, பிரின்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து இதுதான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. ஃபைன், ரைட், ஓகே. சரி, ரெண்டாவது,
இன்டர் ஆப்பரபிலிட்டி ப்ராப்ளம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ்லயும் வந்துருந்துச்சு, நிறைய கேட்டிருந்தாங்க. இதுல அகாடமிஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் இன்டர் ஆப்பரபிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா சிம்பிள். நான் வந்து ஜிபே வச்சிருக்கேன், வேற ஒருத்தவங்க போன்பே வச்சிருக்காங்க. எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க இன்டர் கனெக்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து ஐஎம்பிஎஸ் இருக்கு, யூபிஐ இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், சிவா எனக்கு காசு அனுப்புனா, ஸோ அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா எனக்கு வந்து போன்பேல இருந்து எனக்கு வந்து காசு அனுப்புறாரு, அவரோட அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு வருது. இதுக்கு ஐஎம்பிஎஸ் தான் நடுவுல வந்து எங்க ரெண்டு பேரையும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. பட் உங்களுக்கு வேற ஒண்ணு என்ன அப்படின்னா வந்து பேங்க்ல காசு இல்லாம, நம்மள்ட்ட எல்லாம் இப்ப பேடிஎம்ல காசு இருக்கும் தெரியுமா, பேங்க்ல இல்லாம பேடிஎம்ல எனக்கு ஏதாவது ஆஃபர்ல இல்ல ஏதாவது ஒரு இதுல வந்து எனக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டை நான் வந்து கூகுள் பேக்கு மாத்த முடியுமா அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள். புரியுதுங்களா? ஒரு தனியாருக்கு இருந்து இன்னொரு தனியாருக்கு இருக்கக்கூடிய அந்த வாலெட்ல இருக்கக்கூடிய மணி, நாட் பேங்க்ஸ் மணி, வாலெட் மணியை வந்து இப்போதைக்கு வந்து என்னால வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது வந்து நாட் பாசிபிள். இது வந்து இதுக்கு வந்து அவைலபிலிட்டி இல்ல. இதுக்கு பேர், இந்த ப்ராப்ளத்துக்கு பேர் தான் இன்டர் ஆப்பரபிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றது. இந்த இது இது வந்து பிம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, யூபிஐ பிம் வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. பிம் யூபிஐ வந்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சமாவது ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சு. முன்னாடி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இன்னும் பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்பவும் வந்து, ஆனா இப்பவும் இது இருக்கு. இப்போ என்கிட்ட வந்து ஆக்சுவலி ஃபோன்பே கிடையாது, என்கிட்ட கூகுள் பே தான் இருக்கு. இப்போ சிவா என்ன சொன்னா, என்கிட்ட கூகுள் பே இல்லைன்னா நீ ஃபோன்பேல வந்து நான் உங்களுக்கு காசு அனுப்புறேன் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நான் ஃபோன்பே டவுன்லோட் பண்ணி அதுல என்னோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஹி கேன் சென்ட் மீ அமௌண்ட். கரெக்டா? ஸோ இந்த இந்த ப்ராப்ளம் தான் இன்டர் ஆப்பரபிலிட்டி ப்ராப்ளம். ஓகே, டு தி எபிலிட்டி டு டிரான்சாக்ட் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் கமர்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ். சரிங்களா? ரெண்டு இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ரெண்டு வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்க்குள்ள வந்து டிரான்சாக்ஷன் பண்றது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து லீகலி வந்து இன்னும் அலோவ் பண்ணல. ஏன்னா இதுல வந்து பிளாக் மணி ஏதாவது ப்ராப்ளம் வரும்ன்றனால வந்து இன்னும் இது வந்து இன்னும் வந்து டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் நம்மளுக்கு வந்து இது வந்து பெர்மிஷன்லாம் தரல. ஸோ 2007 ஆக்ட் படி இன்னும் வந்து இந்த இன்டர் ஆப்பரபிலிட்டி வந்து ஃபுல்லா நம்மளுக்கு கொடுக்கப்படல. இது வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கல் டு கேஷ்லெஸ் எக்கானமி. சி, நம்ம வந்து இதுல வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சுட்டே இருக்கணும். கேஷ்லெஸ் எக்கானமி பத்தி உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய ஆப்ஸ்டிக்கல்ஸ் என்னென்னு சொல்ல தெரியணும். அப்ப இந்த ப்ராப்ளம் நீங்க எழுதணும். வி ஹாவ் இன்டர் ஆப்பரபிலிட்டி ப்ராப்ளம் டு அச்சீவ் கேஷ்லெஸ் எக்கானமி அப்படிங்கறத நீங்க எழுதணும். அப்படி எழுதும்போது தனியா உங்க பேப்பர் தெரியும். சரிங்களா? ஓகே, ரைட். எனி டவுட் இன் இன்டர் ஆப்பரபிலிட்டி? நம்ம ஃபேஸ் பண்றது தான், அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈஸியா. சரி சார், அடுத்தது என்ன, வாட் இஸ் என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன அப்படின்றது தெரியணும். இவங்க தான் பல வேலைகளை செஞ்சிருக்காங்க. சொல்ல போனா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஃபினான்ஸ் டிஜிட்டல் இனோவேஷன் எல்லாமே வந்து இவங்க செஞ்சது தான். இவங்க யார் அப்படின்னா ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி, லாபம் சம்பாதிக்காத கம்பெனி. ப்ராஃபிட் அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா லாபத்தையும் வந்து மறுபடியும் ரிசர்ச்ல தான் போடுவாங்க. இன்னும் புது டெக்னாலஜி எப்படி பண்ணலாம், இன்னும் டேட்டா பேங்க் எப்படி வச்சு நடத்தலாம். ஸோ இந்த விஷயங்கள்ல தான் வந்து அவங்களோட ரிசர்ச் எல்லாமே இருக்க போகுது. ஓகே, இவங்களோட ஓனர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னா ஒரு 10 பேங்க்குங்க. ஒரு 10 பேங்க்குங்க ஒன்னா சேர்ந்து 100 கோடி ரூபா முதலீடு போட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ என்பிசிஐ வந்து ஆர்பிஐயோட கம்பெனி, தப்பு, ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்பிசிஐ கவர்மெண்ட் கம்பெனி, ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்பிசிஐ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்பிசிஐ வந்து ஒரு நாட் ப்ராஃபிட் பிரைவேட் கம்பெனி. சரிங்களா? ஒரு 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 கம்பெனி. அந்த கம்பெனி வந்து 10 பேங்க் வந்து அதுக்கு ஷேர் ஹோல்டரா இருக்காங்க. இப்ப வந்து பேடிஎம், போன்பே, அமேசான் பே இவங்களும் வந்து அதுல வந்து ஷேர் ஹோல்டர்ஸா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர் அந்த மாதிரிலாம் கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி கேள்வி தான் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா தெளிவா தெரியும். ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஸோ காஸ்ட் எஃபெக்டிவா நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் சொல்யூஷன்ஸும் டெக்னாலஜி ஃபார் பேங்க்ஸ் செஞ்சு கொடுக்குறது தான் அவங்களோட முக்கியமான ஒரு ஒர்க்கா இருக்கு. அவங்களோட பெரிய ஒரு கண்டுபிடிப்பு தான் பிம், யூபிஐயோட இது. அதை வச்சுதான் நம்ம இப்ப எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அதை பார்ப்போம், நம்ம என்னென்ன அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பிபிபிஎஸ், பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு வந்து இருக்கு. வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இப்போ நீங்க பிபிபிஎஸ்ல போய் நீங்க வந்து ரெஜிஸ்டர், உங்களோட மந்த்லி கரண்ட் பில் கட்டுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து அதுல போய் செஞ்சு கொடுத்துட்டுங்க அப்படின்னா எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிமைண்டர் வரும்.
சார் உங்களுக்கு பில் வந்துருச்சு, இந்த மாசம் கரண்ட் பில் வந்து 3000 ரூபா, நீங்க வந்து இந்த பின் அமுத்தினா காசு போயிடும் அப்படின்றது கேட்கும். நீங்க பின் அமுத்தினோடனே காசு போயிடும். ஸோ இட் இஸ் லைக் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டட் மந்த்லி பேமெண்ட்ஸ். நீங்க எங்கெல்லாம் மந்த்லி பேமெண்ட்ஸ் உங்களோட பில்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும், கேஸ், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள், டிடிஹெச், ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து பிபிபிஎஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா, பிபிபிஎஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிமைண்டர் வரும் அண்ட் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டெக்னாலஜி பிபிபிஎஸ், பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். சரிங்களா? அடுத்தது நேற்று நம்ம பார்த்தது தான் நேஷ், என்ஏசிஹெச். என்ஏசிஹெச் வந்து உங்களுக்கு வந்து வாட் இஸ் தட் அப்படின்னா நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் ஃபார் பல்க் பேமெண்ட்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ யாராவது வந்து நீங்க வந்து கடன் வாங்கியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேஷ்ல கையெழுத்து போட்டு கொடுங்க சார் ஒரு 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து இஎம்ஐக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேஷ்ல வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. அது எப்படின்னா வந்து இப்போ பிபிபிஎஸ்ல மாசம் மாசம் நீங்க பர்மிஷன் தரணும். புரியுது? அந்த நேஷ்க்கும் பிபிபிஎஸ்க்கு இருக்க டிஃபரன்ஸ் வந்து சின்ன டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு புரியணும். பிபிபிஎஸ்ல உங்களுக்கு கரண்ட் பில் எவ்வளோன்றது சொல்லும், நீங்க வந்து அந்த பின் நம்பர் போட்டோன்னா காசு போகும். நீங்க கட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கட்டாம இருந்துடலாம், நோ ப்ராப்ளம். அது பிபிபிஎஸ். நேஷ் அப்படி கிடையாது. இட் இஸ் லைக் ஒரு வாட்டி நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா அவன் எடுத்துக்கிட்டே இருப்பான். அதனாலதான் இஎம்ஐக்கு நீங்க வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் நேஷ்ல கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன், அந்த ஃப்ரிட்ஜுக்கு மாசம் வந்து ஒரு அமௌண்ட் கட்டிட்டு இருக்கேன். அப்ப அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் நேஷ் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன். அந்த நேஷ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 7000 rupees 8000 rupees பர் மந்த் ஆட்டோமேட்டிக்கா 3ஆம் தேதி எடுத்துருவான். நான் வந்து பர்மிஷன் தர்றேனோ இல்லையோ, பின் கொடுக்குறேனோ இல்லையோ, அதெல்லாம் கிடையாது. ஸோ இது ஆட்டோமேட்டட் கிளியரிங், ஆட்டோமேட்டடா கிளியரிங்கே ஆயிரும். இது வந்து நேஷ். சரிங்களா? புரிஞ்சா? ரைட்? புரிஞ்சுல? ஓகே. நெக்ஸ்ட் இஸ் என்எஃப்எஸ். என்எஃப்எஸ் வந்து நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்விட்ச். இதுதான் வந்து ஏடிஎம்ஸ்குள்ள வந்து உங்களுக்கு இன்டர் ரிலேட் பண்ணக்கூடியது. சரி, இப்போ நம்ம வந்து இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போய் ஐசிஐசிஐ பேங்க்ல போட்டாலும் வேலை செய்யும், ஐசிஐசிஐ பேங்க் கார்டு எடுத்துட்டு போய் ஸ்டேட் பேங்க்ல போட்டாலும் வேலை செய்யும். இது எல்லாமே வேலை செய்யுதுல. எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இந்த என்எஃப்எஸ் ஸ்விட்ச்னால தான். ஸோ திஸ் இஸ் வாட் இன்டர்லிங்க்ஸ் ஆல் தி பேங்க்ஸ் அண்ட் ஏடிஎம்ஸ். ஓகேவா? ஒரு பேங்கையும் ஒரு ஏடிஎம்மையும், பல்வேறு பேங்கையும் ஏடிஎம்மையும் ஒன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்டர்லிங்க் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து என்எஃப்எஸ். அடுத்தது சிடிஎஸ், செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம். உங்களுக்கு வந்து செக்கை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்றாங்கன்றது நம்ம ஏற்கனவே சொன்னேன், நேற்று நடத்தும் போது சொல்லியிருந்தேன். செக்கை நீங்க போட்டோ எடுத்து அனுப்புவாங்க, இந்த சிடிஎஸ் ஆஃபீஸ்க்கு போவோம், அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அந்த அக்கௌண்ட்ல காசு இருக்கா இல்லையான்னு. அப்ரூவ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு காசு டிரான்சாக்ஷன் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் செக்ஸ் ஆர் கிளியர்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அது தெளிவா. சி, ஒவ்வொன்றும் என்னன்றது சும்மா ஒரே ஒரு வாட்டி கஷ்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு போதும். கொஸ்டின் எப்படி வரலாம்னா இதெல்லாம் கொடுத்து இதுக்கு ஓனர் வந்து ஆர்பிஐ இல்ல இதுக்கு ஓனர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி வரலாம். இதெல்லாம் என்பிசிஐக்குள்ள வர்றதுன்றது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது யூபிஐ. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் யூபிஐ, யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபுல் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூபிஐ யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இது வந்து ஐஎம்பிஎஸ் ஓட ரிலேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு இது. யூபிஐன்றது என்னன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கும் உங்க பேங்க்குக்கும் ஒரு இன்டர்லிங்க் பண்ணி ஒரு ஒரு யூபிஐ இன்னொரு பேர் கொடுப்பாங்க. இப்போ என்னோட யூபிஐ நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிடம் ஃபார் யூ @ இந்தியன் பேங்கோட அந்த இது ஃபினிஷ் பண்ணாங்கன்னா என்னோட இது. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு யூபிஐ, ஒரு அக்கௌண்ட் நம்பர் மாதிரி ஒவ்வொரு யூனிக்கான ஒரு கோடு கொடுத்துறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டதா யூபிஐ. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா யூபிஐயும் பிம்மையும் வந்து ஒன்னா சேர்த்துட்டாங்க. யூபிஐயும் பிம்மையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. பிம்முக்கும் யூபிஐக்கும் இருந்த பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா யூபிஐக்கு யூ நீடட் அ ஸ்மார்ட் போன், பிம்முக்கு யூ டோன்ட் நீட் ஈவன் அ ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போனே தேவையில்லை அப்படிங்கிறது தான் பிம்மோட இது. ஒரு பேசிக் போன்ல கூட பிம் யூஸ் ஆகும். யூபிஐ வந்து ஸ்மார்ட் போன் இருந்தாலும் யூஸ் ஆகுன்ற மாதிரி தான் முதல்ல வந்துச்சு. சரிங்களா? அதனாலதான் இப்ப இது ரெண்டையும் வந்து இன்டர்லிங்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. பிம்மோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி, இதுதான் வந்து பிம்மோட ஃபுல் ஃபார்மா இருக்கு. ஸோ இந்த ஃபுல் ஃபார்மும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ இது இருக்கக்கூடியது இதோட இது இந்த பிம்மையும் யூபிஐ யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த கூகுள் பே, போன்பே, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதாகிட்டு இருக்காங்க, ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பிம்ல ஆத்தென்டிகேஷன், அதாவது வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்
உங்களுக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா 3 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம். அப்போ வாட் இஸ் இட்? என்ன சார் 3 ஃபேக்டர் அப்படின்னா, ஒரு பிம்மோட ஐடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மொபைல் நம்பரும் அந்த டிவைஸ் நீங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்றீங்களோ, இப்ப ஒரே ஒரு பிம்ம ஒரு மொபைல் போன்ல இருந்து மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட 2 மொபைல் போன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 மொபைல் போன்லயும் என்னால வந்து ஒரே கூகுள் பே அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒவ்வொரு பிம்மும் வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் போன் ஒரு டிவைஸோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ மொபைல் நம்பரோட அட்டாச் ஆயிருக்கும், ஒரு டிவைஸோட அட்டாச் ஆயிருக்கும். அடுத்தது அந்த அக்கௌண்ட் நம்பர்ல நீங்க வந்து ஏற்கனவே வந்து பெர்மிஷன் இதெல்லாம் கொடுத்ததா நீங்க வந்து அதை ஆட் பண்ணிருப்பாங்க. அது 2வது ஆத்தென்டிபிகேஷன். 3வது ஆத்தென்டிபிகேஷன் வந்து பின் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு பின் இருக்கும். நீங்க அந்த யூபிஐ பின்னு இல்ல பிம் பின்னு போட்டாதான் உங்களால வந்து அந்த காசு டிரான்சாக்ஷனே ஆகும். ஸோ இதுதான் 3 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம். யூபிஐலையும் பிம்லையும் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் 3 சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். தேர் இஸ் நோ சார்ஜஸ். எந்த ஒரு சார்ஜஸும் இதுல வந்து இன்வால்வ் ஆகுறது கிடையாது. ஐஎம்பிஎஸ் பண்ணா உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். உங்களுக்கு வந்து யூபிஐ பிம்ல வந்து உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. பட் ஆப்வியஸ்லி அமௌண்ட் மணி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு மொபைல் ஆப்புக்கும் வந்து சேஞ்ச் இருக்கும். சரிங்களா? அடுத்தது ரூபே ரூபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, இது மாதிரி வந்து ரூபே கார்டு அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுதான் வந்து 7th பேமெண்ட் கேட்வே. 7th பேமெண்ட் கேட்வே இது வேர்ல்டுல. சரிங்களா? ஸோ இட் இஸ் நாட் லைக் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கேட்வே அப்படிலாம் கிடையாது. சைனா வந்து இதுக்கு முன்னாடியே இருப்பான். ஸோ இது வந்து 7th பேமெண்ட் கேட்வே ரூபே கார்டு. இது எதுக்கு அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எல்லா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கும் வந்து நம்ம இப்போ மாஸ்டர் கார்டு விசா கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அந்த கம்பெனிக்கும் ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் அதான் மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அப்படி பண்ணும்போது வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம ஊர்ல வந்து அவன் சம்பாரிச்சுட்டு போறான். அடுத்தது வந்து ஒரு பெரிய சார்ஜ் பண்ணிட்டு போறான். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல ஆத்ம நிர்பர் நம்மளா ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது முடிவு பண்றோம். அதனால உருவாக்குனது தான் என்பிசிஐ வந்து ரூபே அப்படின்னு வந்து ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ இதுல வந்து ரொம்ப லெஸ் சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியா வந்து உங்களுக்கு வந்து இதுல இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரூபே உருவாக்குச்சு. ரூபேவும் என்பிசிஐ ஓடுது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ வந்து ரூபே வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஒரு இதோடையும் வந்து நம்ம வந்து டைப் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மாஸ்டர் கார்டு விசா கார்டுக்கான பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த கார்டை எடுத்துட்டு போய் நான் வந்து வெளிநாட்டில் யூஸ் பண்ணாலும் யூஸ் ஆகும். ஏன்னா அந்த பேமெண்ட் கேட்வே வந்து இன்டர்நேஷனலி இன்டர்லிங்க் பண்ணியிருக்கான். ரூபே நம்ம இப்பதான் ஆரம்பிச்சனால அது இன்டர்நேஷனல் லிங்கேஜஸ் வந்து இப்பதான் உருவாக்கிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இப்பதான் உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிக்க சொன்னாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல மோடி அக்கௌண்ட்னு சொன்னோம். அந்த அக்கௌண்ட்ல வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு ரூபே டெபிட் கார்டு வந்து ஃப்ரீயா கொடுக்க சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ரூபே டெபிட் கார்டு வந்து ஃப்ரீயா கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ரூபே கார்டு. ஓகே, அடுத்தது ஏஇபிஎஸ். ஏஇபிஎஸ் ஃபுல் ஃபார்ம் இதுல போர்டில் எழுதிக்கோங்க. ஆதார் எனேபிள்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஆதார் எனேபிள்ட் பேமெண்ட் சிஸ்டம். சரிங்களா? ஸோ ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் வந்து நார்மலி உங்களுக்கு வந்து ஜாம் ட்ரினிட்டியில இது யூஸ் ஆச்சு. ஜாம் ட்ரினிட்டி அப்படிங்கிறது சொன்னாங்க. என்ன அப்படின்னா, சி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னா இந்த பேங்கிங் விஷயம் எல்லாம் வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் இந்த பேங்கிங் செய்யக்கூடிய அந்த அந்த விஷயம் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது. அடுத்தது அப்படி சேர்றதுனால வந்து நிறைய நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஜனங்களை எப்படியாவது அது யூஸ் பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் ஜன்தன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஜாம்ல ஜே வந்து ஜன்தன் அக்கௌண்ட், ஏ வந்து ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். ஏ வந்து ஆதார் கார்டு, அது வந்து உங்களுக்கு இன்டர்லிங்க் பண்ணது. எம் வந்து மொபைல் போன். ஸோ இது மூணையும் இன்டர்லிங்க் பண்ணாங்க. ஒரு அக்கௌண்ட், அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஆதார் கார்டு, அந்த ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு மொபைல் போன் நம்பர், இது மூணையும் இன்டர்லிங்க் பண்றதுனால உங்களால வந்து ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் செய்ய முடிஞ்சிச்சு. இந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால என்னன்னா, இப்போ நாளைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து பாசிபிளா இருக்கும். இப்போ 2000 ரூபாய் தராங்க பார்த்தீங்களா? இப்போ கோவிடுக்கு வந்து எல்லாருக்கும் 2000 ரூபாய் தராங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா, சில பேர் ரேஷன் கடையெல்லாம் வச்சு நடத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரேஷன் கடையில கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது வந்து அதுல வந்து சில ஊழல் நடக்குது, ரேஷன் கடையில வேலை செய்யறவங்க வந்து கொஞ்சம் சில இதெல்லாம் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சில ப்ராப்ளம் எல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது.
ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து ஆக்சுவலி பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு தான் தெரியும். பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் பாசிபிள். கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட். அப்படியே சம்பாதிச்சாலும் அதுல பல பேருக்கு பங்கு இருக்கும். பட் இந்த மாதிரி லீக்கேஜஸை நிப்பாட்டணுன்றதுக்காக டைரக்டா அவங்களோட அக்கௌண்ட்ல காசு போட்டுடலாம் நம்ம நாளைக்கு. சரியா? இப்ப ரேஷன் கடையில வந்து சாமான் கொடுக்கறதுக்கு பதிலா எல்லாருக்கும் அவங்கவுங்க அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், இதுக்கு பேர் தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இது முதல்ல வந்து இந்த கட்டமைப்பு இருக்கணும், நம்மள்ட்ட இந்த ஃபவுண்டேஷன் இருக்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம், ஜாம் ட்ரினிட்டி இதெல்லாம் வந்து பண்ணாங்க. இப்ப மன்ரேகா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதெல்லாம் வந்து காசு கையில கொடுக்கறது கிடையாது, டைரக்டா அவங்க அக்கௌண்ட்ல வந்துருது. எல்பிஜி சிலிண்டருக்குலாம் முன்னாடி வந்து சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அந்த சப்சிடியை உங்க அக்கௌண்ட்ல வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி பண்றாங்க? இதுதான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இந்த ஆதார் எனேபிள் தான் வந்து அவங்க இதெல்லாம் பண்ண முடியுது. அடுத்தது வந்து மைக்ரோ ஏடிஎம்னு ஒன்று இருக்கு. மைக்ரோ ஏடிஎம்னா இந்த நீங்க கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல, இப்பெல்லாம் சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா வாசல்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் வந்து உங்களுக்கு வந்து 10,000க்குள்ள வந்து டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தா நீங்க உள்ள போய் கூட்டத்துல கியூல நின்று நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போயிடலாம். அவர் ஒரு சின்ன ஒரு மிஷின் வச்சிருப்பாரு. இந்த பஸ்ல எல்லாம் கண்டக்டர் வந்து ஒரு பிரிண்ட் போட்டு டிக்கெட் தருவாங்கல்ல, ஒரு மிஷின் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய மிஷின் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பேங்க்குங்கள்ல. நீங்க வந்து அவர்கிட்டயே டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அக்கௌண்ட் நம்பர் இல்லைனாலும் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் சொல்லி கூட நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து மைக்ரோ ஏடிஎம்னு சொல்லுவாங்க. அந்த மைக்ரோ ஏடிஎம் பேங்க் மித்ரா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்த சிஸ்டம் எல்லாம் எனேபிள் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி தான் யூஸ் ஆச்சு. அடுத்தது NETS. புரிஞ்சா சாந்தா? புரிஞ்சுங்களா? ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் புரிஞ்சுங்களா? ஓகே, ரைட். உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் புரிஞ்சுச்சுல? வெரி குட். சரி, NETS நேஷனல் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் ஃபாஸ்டேக் நம்ம இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த ஃபாஸ்டேக் என்ன உங்களுக்கு நம்ம படிப்போம். RFID டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு கார்ல வந்து நீங்க அதை ஒட்டிட்டீங்கன்னா அதுல நீங்க ஒரு ஆப் யூஸ் பண்ணி நீங்க அதுல வந்து காசு போட்டுக்க வேண்டியது. நீங்க அந்த டோல் பூத்தை தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து உங்களுக்கு அந்த காசு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. இந்த டெக்னாலஜி எல்லாம் உருவாக்குறதுக்காக உருவானது தான் NETC. சரிங்களா? அடுத்தது சாட்பாட் அப்படின்னு சொல்றாங்க. சாட்பாட் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு கஸ்டமர் கேர் இது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து குறை இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து நீங்க வந்து சாட் மூலமா, அதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா, நார்மலி எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்றதை வந்து ஏற்கனவே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேள்வி நீங்க கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த சாட் வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். ஸோ ஒரு ஆளை வேலைக்கு வச்சு அவர் உங்களுக்கு கஸ்டமர் கேர் பதில் சொல்லாம, சாட் ரிப்ளை பண்ணாம, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வந்து உங்களுக்கு மிஷின் லேர்னிங் மூலமா இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கேள்விகள் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி ஒரு சாட் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து இருக்கிறதா, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பாரத் கியூஆர்னு ஒன்று இருக்கு, அதுவும் வந்து NPCIயோட தான். நம்ம அதை என்னன்றது படிப்போம். டாக் பே அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ பேங்காக மாத்திட்டாங்க. உங்களுக்கு தெரியும், பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இப்போ பேங்காக மாறிடுச்சு. அவங்களுக்கு ஒரு ஆப், அந்த ஆப் வந்து டாக் பே. டாக்னா போஸ்ட்னு அர்த்தம் ஹிந்தியில், போஸ்ட் பே. இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கியூஆர் கோட் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. இந்த கியூஆர் கோடு வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. கியூஆர் கோட் ஒரு இதா இருக்கும், உங்களுக்கு வந்து இது மாதிரி உள்ள வந்து டாட்டா நிறைய இருக்கும். அதை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னாலே உங்களோட UPI வந்து லிங்க் ஆகி அந்த இதுக்கு போகும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதை என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு QR கோடு இருந்துச்சு, ஒவ்வொரு ஃபோன்பேக்கு தனியாக QR கோடு, இதுக்கு தனியாக QR கோடு அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே QR கோடா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்னு UPIயோட QR கோட் அப்படின்னு ஒன்று இருக்கு, இது NPCI வச்சு நடத்துறாங்க. இல்ல பாரத் QR கோட்னு, இதுல வந்து விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, NPCI 3 பேரும் சேர்ந்து நடத்துறாங்க. ஸோ இந்த 2 QR கோடு தான் இப்போ நம்ம வந்து எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொப்ரைட்டரி QR கோடு வந்து நம்ம இப்போ யூஸ் பண்றது கிடையாது, அதை நிப்பாட்டியாச்சு. சரிங்களா? இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா போதும். உங்களுக்கு கொஸ்டின் அதிகபட்சம் பாரத் QR கோட் இல்லை UPI QR கோட் யாரால் செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க. NPCI ஓடுதுன்னு சொல்ல தெரியணும். ஓகேங்களா? NPCI
வந்து எதுக்கு இதை வந்து பாரத் கியூஆர் கோட் இப்போ நம்ம யூஸ் பண்றோம், ஏன் எல்லாமே ப்ரொப்ரைட்டரி கியூஆர் கோட் யூஸ் பண்ண முடியாது? இதுதான் இந்த இடத்துல தான் வருது பாருங்க, இன்டர் ஆப்பரபிலிட்டி. ஒவ்வொருத்தவனும் தனித்தனியா ஒரு கோடு வச்சிருந்தானா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்குள்ள வந்து பிசினஸ் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒரே ஒரு கியூஆர் கோடு எந்த இதுக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தானே நல்லது. ஸோ அதனால தான் வந்து அப்படி உருவாக்கி இருக்காங்க, இன்டர் ஆப்பரபிலிட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக. சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது பெர்பச்சுவல் லைசன்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து என்னன்னா அப்படின்னா பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்கு பெர்பச்சுவல் லைசன்ஸ் கொடுக்க போறாங்க. பெர்பச்சுவல்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி லைசன்ஸ் வாங்கிட்டா போதும், நீங்க மறுபடியும் அந்த லைசன்ஸை ரினியூவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெர்பச்சுவலா அது நீங்க நடத்துற வரைக்கும் நீங்க அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கிறது தான், அதுக்கு பேர் தான் பெர்பச்சுவல் லைசன்ஸ் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அம்ப்ரெல்லா என்டிட்டி ஃபார் ரீட்டைல் பேமெண்ட்ஸ். இப்போ என்பிஎஸ்சிஐ மாதிரி நீங்க நாளைக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி நீங்க மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, ரூபே மாதிரி ஆரம்பிக்கணும்னாலும் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. கிராஸ் பார்டர் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு காசு அனுப்புறதுக்கு இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வெஸ்டர்ன் யூனியன், மணிகிராம். இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும்னாலும் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நீங்க பிபிபிஐனா என்னன்னு கேட்டாங்களே, அது ஃபுல் ஃபார்ம் ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த அமேசான் பே, மோபிக்விக், பேடிஎம் வாலெட்டு, ஃபோன்பே, இதெல்லாம் தான் அது. இது மாதிரி நீங்க ஆரம்பிக்கணும்னாலும் ஒன் டைம் லைசன்ஸ் தான் இதுக்கெல்லாம். ஏடிஎம் நீங்க வச்சு நடத்தணும்னாலும் உங்களுக்கு வந்து ஒன் டைம் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர், இதெல்லாம் நம்ம என்னன்றது நம்ம பார்ப்போம், நம்ம வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இது வந்து இப்ப 2020 அக்டோபர்ல இருந்து தான் இது கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நம்ம இது படிக்கிறோம், பெரிய விஷயம்லாம் கிடையாது. பெர்பச்சுவல் லைசன்ஸ்னா என்னன்னா, முன்னாடி வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ரினியூவல் பண்ணணும். இப்ப அப்படி கிடையாது. நீங்க வந்து லைசன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஃபினிட் பீரியட், ஒரு வாட்டி நீங்க அதை லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும், பெருசா இதுல வந்து வேற எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க லைசன்ஸ் வந்து ரினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து இது பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணலாம்னா மெயின்ஸ்ல யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து எப்படி வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கான இது நம்ம என்னென்னலாம் செய்யறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நீங்க சொல்லலாம், ஆர்பிஐ ஹஸ் இன்ட்ரோடியூஸ் பெர்பச்சுவல் லைசன்சிங் அப்படிங்கிறது நீங்க வந்து சொல்ல முடியும். அடுத்தது நியூ அம்ப்ரெல்லா என்டிட்டி. ஒன்றும் இல்லை, என்பிசிஐ வந்து இவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்கல்ல, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா செஞ்ச வேலைலாம் நம்ம பார்த்தோம், இவ்வளோ அமைப்பு செஞ்சிருக்காங்க. இது மாதிரி ஒரே ஒரு அமைப்பு தான் இருக்கு. இது மாதிரி ஒரே ஒரு அமைப்பு தான் இருக்கு. இந்த அமைப்பு மாதிரி வேற யாராவது ஒரு அமைப்பு, நாளைக்கே சிவா போய் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட ஆரம்பிக்க முடியும். அவனுக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு பேரு அம்ப்ரெல்லா என்டிட்டி. அம்ப்ரெல்லா என்டிட்டி எதுக்கு அம்ப்ரெல்லா அப்படின்னா, அது கீழே மற்ற நிறைய வருது இல்ல. என்பிசிஐன்னு ஒரு அம்ப்ரெல்லா, அந்த அம்ப்ரெல்லாக்குள்ள தானே பிம்மு, ரூபே கார்டு, யூபிஐ, பாரத் கோடு, பிபிபிஎஸ், இது எல்லாமே வருதுல்ல அது கீழே. ஸோ அது மாதிரி வந்து இன்னொரு புது அமைப்பு யாராவது ஆரம்பிக்கணும், நாளைக்கே வந்து ரிலையன்ஸ் ஆரம்பிக்கணும் ஆசைப்பட்டானா அவனும் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி அவன் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, ஜியோவோட இன்டர்லிங்க் பண்ணிடுவோம். ஸோ அந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கான பெர்மிஷனும் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் சி. இதுக்கான அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா, மோர் காம்படிஷன். என்பிசிஐ மாதிரி ஒரே அமைப்பு இருந்தால் நல்லா இருக்காது, இன்னொரு அமைப்பு இருந்தால் மோர் காம்படிஷன். மோர் காம்படிஷன் எப்போ இருந்தாலுமே இனோவேஷன் அதிகமாக இருக்கும், சீப்பர் சர்வீசஸ். சப்ளை டிமாண்ட் தான், சப்ளை நிறைய ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது கூகுள் பே, இல்லைன்னா முன்னாடி வந்து இதோட பேர் வந்து டேஸ்ட் பே. இது வந்து ஒரே ஒரு கேஸ் நடந்துச்சு. அது எது கேஸ்னா, ஆர்பிஐ கிட்ட பர்மிஷன் வாங்காமே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அமைப்பை, கூகுள் பேவை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பாச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து வெறும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் மட்டும்தான், வி ஆர் ஒன்லி அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர், அதனால எங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, நாங்க ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களோட சாஃப்ட்வேரை மட்டும் யூஸ் பண்ணி, யூபிஐ யூஸ் பண்ணி காசு வந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நாங்க வந்து ஒரு இது கிடையாது, பேமெண்ட் சர்வீஸ் ஆபரேட்டர் கிடையாது, நாங்க பிபிபிஐ கிடையாது, we are not a PPPI, we are only a service provider அப்படின்னு. அதனால ஃபோன்பேக்கும் கூகுள் பேக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுதான். கூகுள் பே வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் மட்டும்தான், டெக்னாலஜி ப்ரொவைடர் மட்டும்தான். பட் ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் வந்து பிபிபிஐ,
இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி தான் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் பிபிபிஐஸ், அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான். ஏர்டெல் வாலெட்டு, பேடிஎம், மோபிக்விக், அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ் கொடுக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுது. ஸோ பிபிபிஐ எல்லாம் யார் ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்பிசிஐ ரெகுலேட் பண்றாங்களான்னு கேட்டாங்கன்னா இல்ல. என்பிசிஐ வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, டெக்னாலஜி ஹெல்ப் பண்றாங்க. ஆனா ரெகுலேட்டரி ஒர்க் அவங்களோடது கிடையாது. ரெகுலேட்டரினா என்ன சார்? வாட் இஸ் ரெகுலேட்டரி? உங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதிக்கணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களா இல்லையான்றது உங்களை செக் பண்ணுவாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த வேலையை செய்யக்கூடியவங்களோட பேர் தான் ரெகுலேட்டரி. ரெகுலேட்டரா ஆர்பிஐ தான் இருக்கு, என்பிசிஐ கிடையாது. என்பிசிஐ வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி ப்ரொவைடர். ஓகே, புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ஹரி புரிஞ்சா? ஹரி ஓகே ஓகே ஃபைன், குட் குட், வெரி குட். ஸோ அடுத்தது வந்து பிளாஸ்டிக் மணி. பிளாஸ்டிக் மணி எதை குறிக்குது அப்படின்னா, தி யூசேஜ் ஆஃப் டெபிட் கார்ட்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ். கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றது தான் வந்து பிளாஸ்டிக் மணின்னு குறிக்குது. சிம்பிள் டிஃபரன்ஸ், ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேணாம். கிரெடிட் கார்டு வந்து என்னோட காசு கிடையாது, நான் கடன் வாங்குறது. டெபிட் கார்டு வந்து என்னோட காசு. இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். டெபிட் கார்டு வந்து நான் எங்க யூஸ் பண்ணுவேன்? என் அக்கௌண்ட்ல காசு இருக்கும், அந்த காசை செலவு பண்றதுக்கு யூஸ் பண்றது டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டு எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 30,000மோ 40,000மோ ரெடிமேடா ஒரு லோன் கொடுத்து வச்சிருப்பான். அந்த கார்டுல அவ்வளோ வர்த்து வந்து இருக்கும். என்னோட லிமிட் 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாய், எனக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பான். அது அப்படியே இருக்கும். என்னோட காசு இல்லாம கடன் வாங்கி செலவு பண்றதுக்கு யூஸ் பண்றது கிரெடிட் கார்டு. இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் நாட் மை மணி. கிரெடிட் கார்டு வந்து என்னோட மணி கிடையாது, நான் கடனா வாங்கி திருப்பி அவனுக்கு கொடுத்துருவேன். டெபிட் கார்டு வந்து இட் இஸ் மை மணி லைங் இன் மை அக்கௌண்ட். என் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை செலவு பண்றது தான் வந்து டெபிட் கார்டு அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இது தான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுதான். மிச்சப்படி பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மற்றதெல்லாம் நீங்க வந்து பெருசா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. முன்னாடி எல்லாம் வந்து கிரெடிட் கார்டு மூலமா மட்டும்தான் இஎம்ஐ எல்லாம் பண்ண முடியும். இப்பெல்லாம் டெபிட் கார்ட்ஸ் மூலமாகவும் இஎம்ஐ பண்றதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, இப்போ என்னோட லிமிட் வந்து 30,000 ரூபாய், நான் 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் நான் கடன் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு எப்படி லிமிட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்குள்ள இல்ல 10 நாளுக்குள்ள நீங்க அந்த 10,000 ரூபாய் திருப்பி கட்டிட்டீங்க அப்படின்னா வட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாத்திரம் வாங்கிட்டு அவன் வந்து திருப்பி உங்களுக்கு லிமிட் வந்து 30,000 கொடுத்துருவான். இல்ல நீங்க அதை ஒரு மாசத்துக்கு பதிலாக நீங்க வந்து அது இஎம்ஐ மாத்தி, நான் வந்து 5 மாசத்துக்கு 2,000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா ஒரு வட்டி வாங்கிக்குவான். இல்ல நீ எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த ஒரு மாசம் டைமும் ஏதோ கொடுத்துருப்பான். அந்த டைமுக்கு மேல வட்டி வரும், வட்டிக்கு மேல வட்டி வரும், அப்படி சேர்ந்துகிட்டே போயிடும் கடன். நீங்க அதை ஒண்ணு தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, கிரெடிட் கார்டுல ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வாங்கின கடனுக்கு மேல திருப்பி அது சேர்ந்துகிட்டே வந்து உங்களுக்கு போயிடும். அதுல வந்து சர்வீஸ் சார்ஜ் போடுவான், நிறைய சார்ஜஸ் போடுவான். இதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதுதான் இது. இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும், பெருசா இதுல இருந்து இல்ல. டெபிட் கார்டு இஸ் மை மணி, கிரெடிட் கார்டு இஸ் நாட் மை மணி, இட் இஸ் அ லோன் அப்படிங்கிறது மாத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராதிகா புரிஞ்சா? கிரெடிட் கார்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் புரிஞ்சுல? ஓகே, வெரி குட், ரைட். இப்ப மூணாவது கார்டு வந்து உங்களுக்கு சில பேங்க்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ் பேங்க். உங்களுக்கு ஒரே கார்டு தான், இந்த பக்கம் நுழைச்சா டெபிட் கார்டு, இந்த பக்கம் நுழைச்சா கிரெடிட் கார்டு. ஸோ இதுக்கு பேர் தான் ஹைபிரிட் கார்ட்ஸ். இதுக்கு பேர் வந்து ஹைபிரிட் கார்ட்ஸ். ஸோ இதுக்கு ஒரு தனி சிப் இருக்கும், இதுக்கு ஒரு தனி சிப் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஹைபிரிட் கார்ட்ஸ். ரெண்டாவது ப்ரீபெய்ட் கார்டு. சரிங்களா? ஸோ ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பர்பஸ்க்கு மட்டும். இது வந்து நிறைய யூஸ் பண்ற ஒரு இடம் சொல்றேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா வந்து ஞாபகம் இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு 10 லாரி வச்சு நடத்துற ஓனர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட லாரி வந்து இங்க இருந்து திருச்சியில இருந்து சரக்கு எடுத்துட்டு இது வரைக்கும் போகுது. உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் சொல்றேன், சொல்றேன், கிளாஸ் இருக்குல்ல, சரி தூங்கி எந்திரிச்சு ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்குறாரு. சரி ரைட், ஓகே.
ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நான் லாரி வந்து உங்களுக்கு திருச்சியில சரக்கு எடுத்துட்டு மகாராஷ்டிரா வரைக்கும் கொண்டு போய் வந்து கொடுக்க போகுது. அப்ப நடுவில் எத்தனை இடத்துல வந்து அவங்க வந்து பெட்ரோல் போட வேண்டியதா இருக்கும், டீசல் போட வேண்டியதா இருக்கும். ஸோ ஆஸ் அ லாரி ஓனர் நான் கேஷ் கொடுத்தேன்னா அவங்க வந்து ஏதாவது ஃப்ராட்தனம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நார்மலி லாரியில ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 2000 ரூபாய்க்கு பில் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை நான் கட்டுப்படுத்தணும்னு நான் என்ன பண்றேன், இப்பெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, ப்ரீபெய்ட் கார்ட்ஸ். இப்ப இந்தியன் ஆயில் பேங்கோட ப்ரீபெய்ட் கார்டு அப்படின்னு அவைலபிளா இருக்கு. நீங்க அந்த ப்ரீபெய்ட் கார்டை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த கார்டுல அந்த லாரி ஓனருக்கு நீங்க வந்து அதுல வந்து நான் ஒரு 10,000 ரூபாய் காசு போட்டு கொடுத்துருவேன். அதை வந்து இந்தியன் ஆயில் பேங்க்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த வண்டி பெட்ரோல் போடும்போதும் அந்த நம்பர் வந்து நோட் பண்ணுவோம், என்டர் பண்ணணும். அதுல எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை என்டர் பண்ணணும். ஸோ இது அப்பதான் வந்து அந்த கார்டுல இருந்து கேஷ் எடுப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிருது, அந்த கார்டு வந்து ஆனா வந்து இது வந்து போஸ்ட் பெய்டு கிடையாது, ப்ரீபெய்டு தான். ஓகேவா? இட்ஸ் லைக் நான் ஏற்கனவே வந்து நான் டெபிட் கார்டு மாதிரி காசு கொடுத்து வைக்கணும். பட் இது மாதிரி வந்து நிறைய வந்து ஒரு இடத்துல வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்டு யூஸ் ஆகுது. அடுத்தது ஐஆர்சிடிசியில வந்து இப்போ நீங்க அந்த ஒரு கார்டு வாங்கி வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து புக்கிங் பண்றதுக்கு வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரீபெய்டு. ஸோ இது மாதிரி பல விஷயத்துக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரிஃபர் பண்றாங்க. ஒரு பேங்க் மாதிரி இல்லாம ஒரு பர்பஸ்க்கான ஒரு கார்டு, ஒரு பர்பஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல பெட்ரோல் போடுறதுக்காக மட்டும் ஒரு கார்டு, ஒரு ப்ரீபெய்ட் கார்டு. அது மாதிரி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இப்ப இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. புரிஞ்சுங்களா? ஓகே. எல்லா கார்டுக்குமே செக்யூரிட்டி ஃபீச்சர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கும். எல்லா கார்டுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கும் உங்களுக்கு கருப்பு கலர்ல. ஸோ அந்த ஸ்ட்ரிப்ல வந்து உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க செக்யூரிட்டி ஃபீச்சர். இது இப்ப மாத்திட்டாங்க. இப்ப இவிஎம் எனேபிள்டு கார்ட்ஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு அலௌடு. ஸோ இங்க இருக்க நம்மளோட இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய இவிஎம் எனேபிள். ஸோ இந்த சிப் இருந்தா மட்டும்தான் இஎம்வி சிப்பு. இந்த இஎம்வி சிப்பு இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அந்த இதே பண்ண முடியும். கம்பல்சரி ஆக்கிட்டாங்க உங்களுக்கு. இதை வந்து உங்களுக்கு இப்ப கம்பல்சரியாவே ஆக்கிட்டாங்க. ஓகே. ஸோ இஎம்வி கார்டு அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா யூரோபே, மாஸ்டர் கார்டு, விசா. இவங்க 3 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச அந்த சிப்பு, அந்த இந்த சிப் டெக்னாலஜி இருக்குல்ல, அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சது யாருன்னா யூரோபே, மாஸ்டர் கார்டு, விசா. இவங்க 3 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச அந்த சிப்பு. அந்த சிப்பு வச்ச கார்டு தான் நீங்க வந்து இனிமேட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப இதுல இப்ப கான்டாக்ட்லெஸ் கார்டு எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ரொம்ப இதெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு வந்து திருப்பி இது பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்ச இஃப் ஐம் ரைட், தோனி வந்து விளம்பரத்துக்கு வந்திருந்தார். கான்டாக்ட்லெஸ் கார்டு, நீங்க வந்து அந்த கார்டு ஸ்வைப் எல்லாம் பண்ண வேணாம். கார்டை மிஷின் மேல இப்படி வச்சாலே போதும், உங்களுக்கு இது பண்ணிடலாம். அந்த கார்டுல இருந்து காசு எடுத்துடலாம். ஃபார் மினிமம் அமௌண்ட் 2000 கீழே இருந்தா, 2000க்கு கீழே இருந்தா காசு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஏதோ சொன்னாங்க. சரி, அடுத்தது கார்டு டோக்கனைசேஷன் அப்படிங்கறத வந்து ஆர்பிஐ அலோவ் பண்ணியிருக்காங்கன்ற அளவுக்கு தெரியணும் உங்களுக்கு. வாட் இஸ் கார்டு டோக்கனைசேஷன் தெரியணும், அவ்வளவுதான். சிம்பிள். கார்டு டோக்கனைசேஷன் சிம்பிள். ஆன்லைன்ல நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் 1 மினிட். ஓகே. ஸோ ஆன்லைன்ல வந்து நம்ம எல்லாமே டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம். டிரான்சாக்ஷன் பண்ணும்போது டெபிட் கார்டோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க என்டர் பண்றாங்கல்ல. ஸோ சில இதுல நீங்க வந்து பிளிப்கார்ட்ல, அமேசான்ல என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட அந்த டேட்டாவை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ நீங்க மறுபடியும் அந்த கார்டை யூஸ் பண்ணணும்னா ஈஸியா யூஸ் பண்ணலாம். பின் மாத்திரம் போட்டா போதும். நீங்க வந்து அந்த கார்டோட டீடைல்ஸ்லாம் மறுபடியும் திருப்பி என்ன என்டர் பண்ண வேணாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பட் இது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. என்ன ரிஸ்க் இருக்கு? உங்களுக்கு ஏதாவது ஹேக் பண்ணி அந்த டெபிட் கார்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதனாலதான் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா டோக்கனைசேஷன். அப்படின்னா என்னன்னா சிம்பிள். ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, நான் என்னோட கார்டோட டீடைல்ஸ் எல்லாம் நான் வந்து என்டர் பண்ணி ஒரு வாட்டி அனுப்புறேன். அனுப்புனோன்னு எனக்கு ஒரு சீக்ரெட் நம்பர், ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஒரு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இந்த டோக்கன் நம்பர் வந்து இந்த அமேசான், பிளிப்கார்ட் இவங்களோட டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். என்னோட கார்டோட டீடைல்ஸ் டைரக்டா ஸ்டோர் ஆகாம இந்த டோக்கன் நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த டோக்கன் நம்பரை வந்து இப்ப யாராவது திருடிட்டாங்கன்னா
அவங்களால வந்து வெறும் டோக்கன் நம்பர் வச்சு என்ன பண்ண முடியும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட இந்த டோக்கன் நம்பருக்கும் இந்த கார்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அவங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால சேஃப். ஸோ ஆனால் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் இந்த டோக்கன் நம்பரை யூஸ் பண்ணி என்னால் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அடுத்த வாட்டிக்கு நான் வந்து அந்த டோக்கன் நம்பர் மாத்திரம் போட்டால் போதும், நான் வந்து என்னோட டீட்டெயில்ஸ், கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கார்டு டோக்கனைசேஷன். கார்டு டோக்கனைசேஷன் புரிஞ்சுங்களா? புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட், நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு அப்படின்றது ஒன்று. நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு. சி எல்லாமே ஃபேக்சுவலா போறதுனால கொஞ்சம் போர் அடிக்கும். இந்த கிளாஸ் அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாம் ஃபேக்ட் தான், நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது தான். எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, உங்க காதுல ஒரு வாட்டி விழுந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி எடுத்து படிக்கும்போது ஒரு வாட்டி படிச்சுட்டுங்க. இது 2 தடவை மாத்திரம் உங்க ஒரு வாட்டி இதை பார்த்துட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திருப்பி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள், ஒரு 4 நாள் முன்னாடி, 3 நாள் முன்னாடி ஒரு வாட்டி படிச்சா போதும். சரி, உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. ஓகே. அதே மாதிரி இந்த பேருங்களை வச்சு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு, இந்த நேம் என்ன சொல்லுது? இந்தியா ஃபுல்லா எல்லாரும் காமன், எல்லாரும் காமன் மொபிலிட்டி மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற கார்டு. சிம்பிள், ஒரே கார்டு சார். இந்த ஒரு கார்டை வச்சு ஒரே மாத்திரை, இந்த ஒரு மாத்திரை எனக்கு எல்லா வியாதியும் சரியாகணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் ஒரே கார்டு. இந்த ஒரு கார்டு எடுத்துட்டு போய் நான் வந்து மெட்ரோல யூஸ் பண்ணணும், ரயில்வேல யூஸ் பண்ணணும், இதுல கண்டக்டர் டிக்கெட் கேட்டாருன்னா யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரே கார்டு. ஒரு கார்டு நான் தூக்கிட்டு போனா போதும், அந்த கார்டை வச்சு எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணணும். அப்படின்னு டோல் பே பண்ணணும், கார் பார்க்கிங்க்கு கட்டணும். இப்போ நான் ஒரு மெட்ரோ போறேன், மெட்ரோ கார் பார்க்கிங் காசு கட்டணும் அப்படின்னா அதுக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணுவேன். மெட்ரோல போய் டிக்கெட் வாங்குறதுக்கு அந்த கார்டை யூஸ் பண்ணுவேன். மெட்ரோல போய் இறங்கி என் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு ஒரு பஸ்ல போகணும், சின்ன இறங்கி ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் போகணும்னா அந்த பஸ்ல ஏறி இதே கார்டை கொடுத்து நான் வந்து இது பண்ணுவேன், டிரான்சாக்ஷன் பண்ணுவேன். எதுக்கு இதெல்லாம்? இப்படி ஒரு கார்டு உருவாக்கிட்டா இப்பெல்லாம் பஸ் பாஸ்ன்னு ஒன்று தரமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம், அடுத்த வாட்டி என்ன பண்ணிடுவாங்கன்னா நேஷனல் மொபிலிட்டி கார்டு வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நேஷனல் லெவல்ல ஒரு கார்டு இருந்தா போதும், நீங்க டெல்லி மெட்ரோலையும் யூஸ் பண்ணலாம், நீங்க சென்னை மெட்ரோலையும் யூஸ் பண்ணலாம், நீங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் லைக் ஒரு கார்டு. அந்த கார்டை வந்து நீங்க எல்லா பக்கமும் யூஸ் பண்ணலாம். சார் அதுதான் டெபிட் கார்டுன்னு ஒன்று இருக்கே சார், அப்புறம் எதுக்கு சார் இதெல்லாம் 1008 கார்டு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிம்பிள் ரீசன் சார், டெபிட் கார்டில் உங்க அமௌண்ட் காசு இருக்கும், அதை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க அதை போய் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இதெல்லாம் வந்து இப்போ மெட்ரோல நான் யூஸ் பண்றேன், மெட்ரோல தினசரி நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ டெல்லியில் இருக்கவங்கலாம் வந்து பெரிய பெரிய கார் வச்சிருந்தா கூட அவன் மெட்ரோல தான் போயிட்டு வருவான் ஆஃபீஸ்க்கு. அவன் ஒரு மாசத்துல 30 நாள் 25 நாள் வந்து அவன் ஆஃபீஸ் போறான். ஒவ்வொன்றுக்கும் வாங்குறதுக்கெல்லாம் டெபிட் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெபிட் கார்டை ஹேக் பண்றது ஈஸியா? டெபிட் கார்டை ஹேக் பண்ணிட்டா நீ உன் நேரத்துக்கு நீ ஒரு 10 லட்ச ரூபா அதில் வச்சிருந்த, அதை எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்கன்னா ரிஸ்க் அதிகம் தானே. அதுக்கு பதிலாக என்ன பண்ணு, மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் தூக்கி உன்னோட நேஷனல் மொபிலிட்டி கார்டில் போட்டுரு. அதுல ப்ரீபெய்ட் கார்டா ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த கார்டை யூஸ் பண்ணு, அந்த கார்டை நீ பாட்டுக்கு யூஸ் பண்ணு. அதை ஹேக்கே ஆனா கூட உனக்கு என்ன இருக்கு, அதுல ஒரு 3000 4000 2000 5000 யூ ஆர் சேஃப். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் யுவர் டெபிட் கார்டு அதை யூஸ் பண்ணும்போது யூ ஆர் சேஃப். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் யுவர் கிரெடிட் கார்டு இந்த கார்டு யூஸ் பண்ணும்போது யூ ஆர் சேஃப். புரிஞ்சுங்களா? இதுக்காக தான் இந்த தனித்தனியா கார்டு வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுவும் என்பிசிஐக்குள்ள வருது. அண்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு யாரால கொண்டு வரப்படுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அர்பன்னா என்ன, சிட்டிகள், சிட்டிஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய அஃபேர்ஸ். ஸோ அந்த அந்த அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த கார்டு கொண்டு வராங்க. ஒரே கார்டு நீங்க டெல்லி, கல்கட்டா, சென்னை எல்லா இதுலயுமே நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரு கார்டு. ஓகேவா? சரி, ரைட். ஸோ இதுல மற்ற இதெல்லாம் ஸ்வீகார்ன்றது ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஃபேர் கலெக்ஷன் சிஸ்டம், ஸ்வாகத் இதெல்லாம் பெருசா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுல. நேஷனல் காமன் என்சிஎம்சி கார்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். ஸோ தென் ஃபாஸ்டேக். ஃபாஸ்டேக் உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி. கார்ல ஒரு RFID டெக்னாலஜி, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் ஒரு ஸ்டிக்கர், அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், அதை நீங்க வந்து அட்டாச் பண்ணிடணும். ஸோ ஒரு காருக்கு ஒரு கார் நம்பர், உங்களோட கார் நம்பரையும் அந்த 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 ஒரு RFID சிப்பையும் நீங்க வந்து இன்டர்லிங்க் பண்ணணும், மொபைல் நம்பரையும் இன்டர்லிங்க் பண்ணணும் ஒரு ஆப்ல. அண்ட் அதுல நீங்க வந்து கேஷ், நீங்க வந்து காசு மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த டோல் பூத்துல நீங்க அப்படி கிராஸ் பண்ணாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடும், இந்த கார் இங்க வருது, ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு வந்து இந்த 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா
70-80 ரூபா எடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. நீங்க கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதுவும் வந்து என்பிசிஐயோட தான். ஸோ என்பிசிஐ அவங்க தான் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி ப்ரொவைட் பண்றாங்க. நேஷனல் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன், இவங்க தான் வந்து என்பிசிஐயோட ஒரு அமைப்பா இருக்கு. இவங்க தான் இது பண்றாங்க. இதுல ஹிடன் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ மானிட்டர் பண்ணணும், இஸ்பார் வந்து வந்துகிட்டு இருக்காரு, அவரை வந்து நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ வந்து சிவா வந்து ஒரு ஆஃபீஸரா இருக்காரு, இஸ்பார் வந்து இன்னொரு ஆஃபீஸரா இருக்காரு. ஸோ சிவா வாண்ட்ஸ் டு மானிட்டர் இஸ்பார் என்ன பண்றாரு, எங்கெல்லாம் அவர் வந்து இது போயிட்டு இருக்காரு, எங்கெல்லாம் போறாரு வர்றாருன்றது வந்து ஒரு இவன் வந்து இதுல இருக்கிற என்ன சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா எடுக்கலாம். அந்த கார் வந்து ஒரு இதுல இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியா எங்கெல்லாம் இந்த கார் மூவ் ஆகுதுன்றதை நீங்க வந்து ட்ராக் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்காக எல்லாம் வந்து திஸ் பிகம்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நம்மளோட இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு இதெல்லாம் வந்து இதா இருக்கும். இன்டெலிஜென்ஸ் பியூரோஸ் வந்து ஒன்லி கிரிமினல்ஸ்க்கு மேல மட்டும்தான் வந்து கண்ணு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சுக்காருங்க. ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்றாங்கன்றது முதற்கொண்டு எல்லாமே வந்து இது கண்காணிப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஃபார் ஆல் தட் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். சரிங்களா? ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஹைவேஸ்க்கும் ஒரே டெக்னாலஜி, நேஷனல் ஹைவேஸ்க்கும் ஒரே டெக்னாலஜி கொண்டு வரணும்னு சொல்றாங்க. தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஹைவேஸ்ல பெரிய டோல் பிளாசா பெருசா இல்ல, 1-2 பிளாசா தான் இருக்கு. பட் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரே சிஸ்டம்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் சொல்றாங்க உங்களுக்கு. தட் இஸ் தி இன்டர்ஆபரபிலிட்டி. புரிஞ்சா சிவா? புரிஞ்சா? ஓகே. ஏன் ராதிகா தூங்குற மாதிரி இருக்கு? ஓகே, ஃபைன். கொஞ்சம் போரா தான் போவோம், ஐ நோ, பட் ஸ்டில் நோ அதர் சாய்ஸ். ரைட். ஏடிஎம், ஏடிஎம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் எல்லாம் ஃபேக்சுவல் தான். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கோ அலாங் வித் மீ இந்த கிளாஸ். ஓகேவா? ஏடிஎம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்ஸ், காசு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இது வந்து என்பிசிஐயோட நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்விட்ச், அவங்க தான் டெக்னாலஜி கொடுக்குறாங்க, கனெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல டைப்ஸ் ஆஃப் ஏடிஎம் இருக்கு. பேங்க் லேபிள், பிரவுன் லேபிள், ஒயிட் லேபிள், மைக்ரோ ஏடிஎம். இது என்னன்றது தெரியணும். பேங்க் லேபிள்னா சிம்பிள். எஸ்பிஐயோட பேங்க் ஏடிஎம் எஸ்பிஐயே மேனேஜ் பண்றாங்க, எஸ்பிஐயே ஓன் பண்றாங்க. இதுக்கு பேரு பேங்க் லேபிள். இப்போ ஒரு பேங்க் இருக்கும், அந்த பேங்கோட வாசல்லே ஒரு ஏடிஎம் இருக்கும், அது எல்லாமே வந்து பேங்க் லேபிள். சரிங்களா? அது எல்லாமே பேங்க் லேபிள். பிரவுன் லேபிள் அப்படின்னா வந்து எஸ்பிஐ ஏடிஎம், ஆனா அந்த பிரான்ச்ல இருக்காது, தள்ளி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏடிஎம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தனியார் ஒரு கம்பெனி இருப்பான். அந்த கம்பெனி என்ன பண்ணுவானா, ஏடிஎம்ல காசு போடுறது, எடுக்கிறது, கணக்கு வச்சுக்கிறதெல்லாம் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு தேர்ட் பார்ட்டி செய்வான். அப்படி இந்த கேஷ் நீங்க பார்த்துருப்பாங்க, ஒரு ஏடிஎம் வந்து ஃபில் பண்றதுக்கு வந்து ஆளுங்க இருப்பாங்க. சில டைம் நம்ம ஏடிஎம் போவோம், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ஃபில் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து அந்த 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 பேங்க்ல இருக்காது, அந்த பேங்கோட பிரமிசஸ்ல இருக்காது, தள்ளி தள்ளி அங்கங்க இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு தனியார் இன்னொரு ஒரு கம்பெனிக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த மணியை மெயின்டைன் பண்றதுக்கு, இது பண்றதுக்கெல்லாம். ஸோ இது வந்து பிரவுன் லேபிள். இதுக்கு பேர் என்ன? பிரவுன் லேபிள் அப்படிங்கிறது. ஒயிட் லேபிள் அப்படின்னா பேங்கே கிடையாது. இப்ப முத்தூட் பினான்ஸ் இருக்கு. முத்தூட் பினான்ஸ் வந்து ஒரு பேங்கா கிடையாது, அவங்க ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி. ஆனா அவங்க வந்து ஏடிஎம் நடத்துறாங்க. கேரளால போய் பார்த்தாங்க அப்படின்னா முத்தூட் பினான்ஸ் ஏடிஎம்னு இருக்கும். அதுல நீங்க போய் எந்த கார்டு வேணாலும் போடலாம், எந்த பேங்கோட கார்டை வேணாலும் போட்டு நீங்க காசு எடுக்கலாம். நம்ம ஊர்ல வந்து டாடா நடத்துறோம். நிறைய ஊர் கிராம பக்கம் எல்லாம் போனாங்கன்னா டாடா கம்யூனிகேஷனோட இது இருக்கும், ஏடிஎம் இருக்கும். அந்த ஏடிஎம்ல நீங்க 10,000 ரூபாய் வரைக்கும் காசு எடுக்கலாம், எந்த பேங்கோட வேணாலும் போடலாம். இது மாதிரி தனியார் கம்பெனி, ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி நடத்தக்கூடிய ஏடிஎம், பேங்க் அல்லாதவங்க நடத்தக்கூடிய ஒரு ஏடிஎம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து ஒயிட் லேபிள். இதுக்கு பேரு ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ். சரிங்களா? இதுக்கு பேரு ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ். ஸோ இதுக்கு வந்து இன்னும் வந்து இப்போதைக்கு 4 கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் கம்பெனிஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ஆன் டேப் லைசன்ஸ். ஆன் டேப்னா எப்போ வேணாலும், இப்போ நாளைக்கே வந்து யாராவது வந்து ஒரு ஏடிஎம் இந்த மாதிரி ஒயிட் லேபிள் ஏடிஎம் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பாட்டுக்கு வந்து இப்போ சனோஜ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா சனோஜ் பாட்டுக்கு போய் ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஏடிஎம் நெட்வொர்க் வந்து ஒன்று ஆரம்பிக்கலாம்.
ஸோ அது மாதிரி இதுக்கு பேர் தான் ஆன் டேப் லைசன்ஸ். ஆன் டேப் லைசன்ஸ்னா லைசன்ஸ் கொடுக்குறோன்னு ஆர்பிஐ சொல்லணும்னு அவசியமே இல்லை. உனக்கு தேவைப்பட்டா நீனே போய் தோலை தட்டி டேப் பண்ணி லைசன்ஸ் கேட்கலாம். அதுக்கு பேர் தான் ஆன் டேப் லைசன்ஸ். ஓகே. மைக்ரோ ஏடிஎம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் மித்ரா அப்படிங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த கையிலே தூக்கிட்டு போவாங்க, பேங்கோட வாசல்லாம் உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா கிராமப்புறத்துலலாம் உங்களுக்கு வந்து அந்த கிராமத்துல போய் உட்காந்து அவங்க வந்து அங்க வரைக்கும் வந்து கொண்டு போறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை பத்தி நீங்க ஒரு எழுதுறங்க அப்படின்னா அந்த மெயின்ஸ்ல வந்து நீங்க பேங்க் மித்ராஸ், இந்த மைக்ரோ ஏடிஎம்ஸ், ஆதார் எனேபிள் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி பண்றதெல்லாம் நீங்க வந்து எழுதலாம் அதுல. சரி, அடுத்தது எம்டிஆர், மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். எம்டிஆர் அப்படின்னா மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னா சிம்பிள் சார். நான் இப்போ ஒரு ஷாப்பிங் பண்றேன். ஷாப்பிங் பண்ணும்போது கொண்டு போய் நான் ஸ்டைலா என்னோட டெபிட் கார்டை கொடுத்து அப்படி ஸ்வைப் பண்ணிடுறேன். கரெக்டா? நம்ம எல்லாமே பண்றோமா? இது எப்படி சார் பாசிபிள்? இது எப்படி வந்து உங்களுக்கு பாசிபிளா இருக்கு அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்லிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த ரூபேவோ இல்ல இல்ல வந்து விசாவோ மாஸ்டர் கார்டோ அவங்க மூலமா இது வந்து இன்டர்லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து போகுது. ஸோ என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து விசா கார்டோ மாஸ்டர் கார்டோ இல்ல ரூபேவோ அவங்களுக்கு காசு போய் அவங்கள்ட்ட இருந்து அந்த பேங்க்குக்கு போயிருது. நான் என்ன பொருள் வாங்குறேனோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு இது போயிருது. ஸோ இந்த சிஸ்டம் இவ்வளோ நடக்குதுல்ல, இவ்வளோ நடக்குது அப்படின்னா லாபம் இல்லாமல் நடக்குமா? இவருக்கு ஒரு காசு போகணும், இவருக்கு ஒரு காசு போகணும், இவருக்கு ஒரு காசு போகணும், இதெல்லாம் இருக்குல்ல. இதுக்காக இதுதான் மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். அப்ப நான் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து என்கிட்ட வந்து இப்ப பிரீத்தி வந்து வாங்குறாங்க. பிரீத்தி வந்து என்கிட்ட வந்து 2000 ரூபாய்க்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறாங்க. அவங்க வந்து ஸ்டைலா வந்து ஏடிஎம் கார்டை கொடுத்து ஸ்வைப் பண்ணிடுறாங்க. ஸ்வைப் பண்ண உடனே ஆக்சுவலி 2000 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வராது. எனக்கு வந்து ஒரு 5 ரூபா பிடிச்சதான் வரும் காசு. ஓகேவா? எனக்கு வந்து 1995 தான் வரும். இந்த 5 ரூபா வந்து இவங்களுக்குள்ள பங்கு போட்டுக்குவாங்க. பேங்க்கு, ரூபே, இன்னொரு பேங்க்கு, இவங்க எல்லாம் குள்ள பங்கு போட்டுருவாங்க. இந்த பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த 5 ரூபா பிடிச்சிடுறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். மர்ச்சன்ட் கிட்ட இருந்து டிஸ்கவுண்டா பிடிக்கிற காசு. பட் இப்படி காசு பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் அந்த மிஷின் வைப்பேனா? நான் என்ன சொல்லிடுவேன், மேம் பிரீத்தி வந்து கேட்குறாங்க சார் கார்டு போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்லை, கார்டெல்லாம் போட முடியாது, நீங்க போய் வந்து கேஷ் எடுத்துருவாங்க அப்படின்னு பிரீத்தி திருப்பி அனுப்பிடுவேன். ஸோ ஏன்னா எனக்கு 5 ரூபா நஷ்டம். கரெக்டா? நான் எதுக்கு அந்த 5 ரூபா விடணும்? ஸோ இது மாதிரி வந்து இந்த கஸ்டமர், இந்த பேங்க் மர்ச்சன்ட் பிசினஸ் பீப்புள் எல்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கேஷ்லெஸ் எக்கானமி இல்ல லெஸ் கேஷ் எக்கானமி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் எக்கானமில உங்களுக்கு இந்த எம்டிஆர் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த எம்டிஆர் வந்து நாங்களே பேங்க் ஆர்பிஐயே வந்து நாங்க பே பண்ணிக்கிறோம். 2000 ரூபாய் இப்ப பிரீத்தி பே பண்ணா சித்திக்கு 2000 ரூபாய் கிடைச்சிடும். ஆனா இந்த 5 ரூபா வந்து யார் கொடுப்பானா? ஆர்பிஐ கொடுத்துரும். ஆர்பிஐ வந்து கொடுத்துரும் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? அந்த மிஷினோட பேரு பாயிண்ட் ஆஃப் சேல். அந்த மிஷின்ல வந்து நம்ம தேய்க்கிறோம்ல, அதுக்கு பேரு பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்காக வந்து நான் சொன்ன மாதிரி தான் அந்த பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து மர்ச்சன்ட் இருந்து எடுத்துட்டா மர்ச்சன்ட் என்கரேஜ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இவ்வளவு அமௌண்ட் தான் நீங்க எடுக்க முடியும். மேக்ஸிமம் இவ்வளவு அமௌண்ட் தான் நீங்க எடுக்க முடியும். நான் 2 லட்ச ரூபாய்க்கு பண்ணாலும் சரி, 5 லட்ச ரூபாய்க்கு பண்ணாலும் சரி, ஒரு 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா தான் டிஸ்கவுண்ட் ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீலிங் கொண்டு வந்தாங்க. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெய்டி அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. இந்த மினிஸ்ட்ரி என்ன சொன்னாங்க அப்படின்னா 2000 ரூபா வரைக்கும் 2000 ரூபா வரைக்கும் வந்து யாராவது இந்த கார்டு யூஸ் பண்ணா அது வந்து ஃப்ரீ. அது வந்து ஃப்ரீ, மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பெனிஃபிட் யார் கொடுக்குறாங்க? மெய்டி தான் கொடுக்குறாங்க. இது வந்து மெய்டி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல ஒரு ஹிடன் பெனிஃபிட்டும் இருக்கு. எல்லாமே வந்து ஆன்லைன் கேஷ் இல்லாம எல்லாம் வந்து டாக்ஸ் இது பேங்கிங் மூலமா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணா என்ன அட்வான்டேஜ்? நம்மளுக்கு எல்லாமே கணக்குல வந்துடும் காசு. ஸோ சிவா கரெக்ட் தானே? கேஷ் வாங்காம கடையில வந்து நம்ம எல்லாமே வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் யூஸ் பண்ணோம்னா எவ்வளவு பிசினஸ் பண்ணோம்னு சொல்லி டாக்ஸ் காரனுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா நம்ம கடையில் இவ்வளவுதான் பிசினஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம்.
கரெக்ட் தானே சிவா? எஸ், வெரி குட். ஓகே, குட். தென் பட்ஜெட் 2019 பட்ஜெட்ல வந்து நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா 50 crore மேல 50 கோடிக்கு மேல ஒரு கம்பெனி ஒரு ஒரு பிசினஸ்க்கு வந்து டேர்ன் ஓவர் வந்துச்சுன்னா, நாட் ப்ராஃபிட், டேர்ன் ஓவர். டேர்ன் ஓவர் பத்தி தான் பேசணும், ப்ராஃபிட்டை பத்தி கிடையாது. டேர்ன் ஓவர் வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரியா அவங்க வந்து யூபிஐ கியூஆர் கோடோ இல்ல பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினோ அவங்க வந்து யூஸ் பண்ணியே தீரணும். அவங்களுக்கு எம்டிஆர் கிடையாது, மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் கிடையாது, அவங்களுக்கு ஃப்ரீ தான், ஆல் டிரான்சாக்ஷன் ஃப்ரீ தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அளவுக்கு சும்மா ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ரிமெம்பர் தட், அவ்வளோதான். ஓகேவா? தென் கேஷ்லெஸ் எக்கானமி. கேஷ்லெஸ் எக்கானமியை என்கரேஜ் பண்றதுக்கு பல்வேறு கமிட்டிஸ் உருவாக்குனாங்க. அந்த கமிட்டிஸ் எல்லாம் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ரத்தன் வட்டல் கமிட்டி அப்படின்றது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி உருவாக்குனாங்க, இந்த டிஜிட்டல் பேமெண்ட் ஈகோ சிஸ்டத்தை என்கரேஜ் பண்றது எப்படின்றதுக்காக. அடுத்தது சீஃப் மினிஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. அந்த கமிட்டியோட சேர்மன் வந்து சந்திரபாபு நாயுடு தான் இருந்தார், டு ப்ரொமோட் டிஜிட்டல் பேமெண்ட். சந்திரபாபு நாயுடு வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் கமிட்டி டு ப்ரொமோட் டிஜிட்டல் பேமெண்ட் வந்து அவர் இருந்தாரு, இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து வித்திய சக்ஷர்தா அபியான் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வேற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜனங்கள்கிட்ட போய் டிஜிட்டல் பேமெண்ட்டோட அட்வான்டேஜஸ் பத்தி வந்து சொல்லுவாங்க அப்படின்றது. இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ், யூ ஹேவ் டு நோ. அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சா போடும், மற்ற இதெல்லாம் தேவையில்ல. லக்கி கிராகங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல போய் நீங்க பெட்ரோல் போட்டங்க, அதுக்கு நீங்க வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட இதெல்லாம் எடுத்து வச்சு, மொபைல் நம்பர்லாம் எடுத்து வச்சு குழுக்கள் நடத்தி மாசத்துக்கு ஒருத்தருக்கு ஜெயிப்பாரு, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஜெயிப்பாரு, அந்த மாதிரிலாம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பத்தி சொல்றது இதெல்லாம், சரிங்களா? ஸோ அந்த இதுதான் பண்ணது. அடுத்தது நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே கேஷ்லெஸ் எக்கானமிக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 2017. என்ன கொண்டு வந்தாங்க? நம்மளுக்கு அதிகபட்சம் மேக்சிமம் வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் தான் கேஷ் பண்ண முடியும், அதுக்கு மேல வந்து நம்மளால கேஷ்ல நீங்க டிரான்சாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இது உங்களுக்கு இருக்கு. 2018 பட்ஜெட்ல வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கக்கூடியது தான். அடுத்தது திஸ் ஆல் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் நோ. டிஜிதான் மிஷன் அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரியோடதுன்றது தெரியணும். மெய்டி மினிஸ்ட்ரியோட ஒரு ப்ரோக்ராம் டு பிரிங் அவேர்னஸ், டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்காக அவேர்னஸ் கொண்டுறதுக்காக ஒரு ஸ்கீம். அந்த அளவுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு போதும். டிஜிட்டல் பேமெண்ட் அபியானும் வந்து மெய்டி, கூகுள் இந்தியா, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிஷன் ஃபார் டு என்கரேஜ் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ். அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் 2019 ஜன்தன் இது ஆர்பிஐ வந்து ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. அந்த கமிட்டி வந்து நந்தன் நில்கினியோட தலைமையில இந்த கமிட்டி இருந்தாங்க. நந்தன் நில்கினி யார் அப்படின்னா யுஐடிஏவோட பழைய சேர்மனா இருந்தாரு. யுஐடிஏ தான் வந்து ஆதார் கார்டு கண்டுபிடிச்சவங்க, ஆதார் கார்டு இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க. ஓகே, ஸோ ஆதார் கார்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றது வந்து நந்தன் நில்கினி, இன்ஃபோசிஸ் ஓட எக்ஸ் இதா இருந்தாரு, சிஇஓ சேர்மனா இருந்தாரு. ஸோ அவர் வந்து இப்போ இதுலயும் சேர்மனா இருந்தாரு. அவர் வந்து உருவாக்குனது தான் இந்த இது. ஸோ அவரை பேஸ் பண்ணி கேஷ்லெஸ் எக்கானமியை வந்து எப்படி என்கரேஜ் பண்றது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து எப்படி என்கரேஜ் பண்றதுன்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஒரு இது உருவாக்குனாங்க, ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. ஸோ அவர் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு, ஆர்பிஐக்கு சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு, ஸோ என்பிசிஐக்கு சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்கேயாவது இது பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. உங்களோட நீங்க கொடுக்கக்கூடிய இது ரேஷன் கடை அது மாதிரிலாம் விஷயம்லாம் வச்சு நடத்துறதுக்கு பதிலாக ரேஷன் கடையெல்லாம் இழுத்து மூடிட்டு நீங்க அதுக்கு பதிலாக காசு கொடுத்துருங்க. நீங்க வந்து டைரக்டா பெனிஃபிட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. எல்பிஜி எப்படி பெனிஃபிட் கொடுக்குறாங்களோ அது மாதிரி எல்லாம் வந்து நீங்க டைரக்டா வந்து ஜனங்க கையில காசு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. ஸோ இது அதுக்காக அவேர்னஸ், விம் யூபிஐ, அதுக்கான அவேர்னஸ் வந்து புவர் பீப்புளுக்குள்ள வந்து நிறைய கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அக்கௌண்ட் எல்லார் கையிலும் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கம்பெனிஸ்க்கு வந்து டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுங்க, டிஜிட்டல் பேமெண்ட் யூஸ் பண்ணா டாக்ஸ் வந்து உங்களுக்கு குறைக்கப்படும் அப்படின்லாம் வந்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற சொன்னாங்க. டாக்ஸ் ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுது. கவர்மெண்ட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணதுல நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணும். இப்போ ஒரு மியூசியம் போறாங்க அப்படின்னா அதுக்கு என்ட்ரி சார்ஜ் வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணும். நீங்க வந்து ஒரு ஜூ போறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் நடத்துறதா இருந்தா
அதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஒரு மியூசியம், ஒரு ஜூ, டூரிசம்காக நிறைய இடத்துல எல்லாம் ஃபீ கலெக்ட் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல வந்து ஃபீ இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஃபீமே இனிமேட்டு வந்து கேஷே கிடையாது, எல்லாம் டிஜிட்டலாகவே வாங்குங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. தென் காமன் மொபிலிட்டி கார்டு இவர் தான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு காமன் மொபிலிட்டி கார்டுக்கு. தென் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு வந்து ஒன்று கிரியேட் பண்ண சொன்னார். இது எதுக்கு அப்படின்னா, டேட்டா வந்து நீங்க மேனேஜ் பண்ணணும். திடீர்னு நம்மளோட டேட்டா சென்டர்ல யாராவது வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பு தூக்கி போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குண்டு தூக்கி போட்டா இது எல்லாமே ஃபுல்லா பாதிக்கப்பட்டுறக்கூடாதுல. ஸோ அதுக்காக வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு இருக்கணும். இது எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஒரு இடத்துல மாத்திரம் இருக்கக்கூடாது. சீக்கிரட்டா வந்து ஒரு டேட்டா, ஒரு டூப்ளிகேஷன் எல்லாமே 1-2 இடத்துல வந்து நம்ம செய்யணும். ஸோ ஏதாவது ஒரு கெலாமிட்டி, திடீர்னு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் இந்த டேட்டா எல்லாமே அழிஞ்சு போகாமல் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு சிஸ்டம் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ரெக்கமெண்டேஷனாக இருந்துச்சு. தென் ஆர்பிஐக்கு வந்து சில இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை வெளியிடுங்கன்னு சொன்னாங்க. இது எதுக்குன்னா, தமிழ்நாடுல திருச்சியில எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, இதே மாதிரி சென்னையில் எவ்வளோ யூஸ் பண்றாங்க, அரியலூர்ல எவ்வளோ யூஸ் பண்றாங்க, இது மாதிரி வந்து நீங்க வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எங்க வரலாம் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கொண்டு போய் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றதுன்றது வந்து நம்ம வந்து ஐடியா பண்றது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் எவ்ரி 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பேங்கிங்கோட ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும். பேங்க்குக்கு ஈஸியா நீங்க போறதுக்கான வசதி இருக்கணும். ஒரு ஏடிஎம்மோ இல்லை அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு சொன்னாங்க. டெவலப்மெண்ட் ஃபண்ட் வந்து ஒன்று ஒதுக்க சொன்னாங்க ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் என்கரேஜ் பண்றதுக்காக. எம்டிஆர் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நெஃப்ட் வந்து 24 ஹவர்ஸ் பண்ண சொன்னாங்க, இதுவும் இப்போ பண்ணிட்டாங்க. ஆர்பிஐ வந்து நெஃப்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான சார்ஜஸையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. தென் ரூபே, பிம்பு இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வெளியிலையும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து சொன்னாரு. அதையும் இப்போ வந்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுடேட்டட். ஸோ பெரிய வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாலாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ இட், அவ்வளோதான். சரிங்களா? இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க ஜூன் 2020ல. ஸோ 250 crores ஆர்பிஐ இருந்தோம், 250 crores மற்ற பேங்க்ஸ், அப்புறம் கார்டு கேட்வே ஆப்ரேட்டர்ஸ்னா யார் யார், ரூபே, விசா, பிம், இவங்க மாஸ்டர் கார்டு, அவங்கள்ட்ட இருந்தோம். மொத்தம் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபண்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. 500 கோடி ரூபாய்க்கு ஃபண்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கிராமப்புறத்துலையும் அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்லயும் போய் எங்கெங்கெல்லாம் டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னும் போய் சேரலையோ அங்கெல்லாம் கொண்டு போய் இலவசமா சேர்க்கணும். இந்த பிஓஎஸ் கார்டு மிஷின்லாம் இலவசமா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அந்த டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. ஸோ இது வந்து யார் உருவாக்குறாங்கன்றது தெரியணும் உங்களுக்கு. ஆர்பிஐயும் ஒரு காம்பினேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அண்ட் கேட்வே ஆப்ரேட்டர்ஸ். கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. ஆர்பிஐ வேற, கவர்மெண்ட் வேற அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். தென் ஸ்கீம் ஆஃப் ஆஃப்லைன் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் யூசிங் கார்ட்ஸ் அண்ட் இது ரொம்ப நீங்க போட்டு குழப்பிக்கலாம் வேணாம். இப்ப எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாதான் யூபிஐ, பிம் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்படி இல்லாம இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா கூட வந்து உங்களால வந்து சில டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபோன் மெசேஜஸ் மூலமா நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இது அமலுக்கே வரல. இது எதுக்கு அப்படின்னா, இன்டர்நெட்டே இல்லாத சில ஊர்கள்லையும் வந்து கொண்டு போய் பிம், யூபிஐ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜி. இது நீங்க கேஷ்லெஸ் டெக்னாலஜி எழுதும் போது நீங்க இந்த 2 பாயிண்ட் எல்லாம் எழுதலாம். இப்படி ஒன்று உருவாக்கி இருக்கோம், அதே மாதிரி ஆஃப்லைன் இன்டர்நெட் இல்லாமையே இது மாதிரிலாம் யூஸ் பண்றதுக்கான டெக்னாலஜி நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். உள்ள எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா நீங்க வந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தது டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து வருஷம், ஐ மீன் ஒவ்வொரு குவார்டர்னா எவ்வளோ, குவார்டர்னா என்ன, 4 months. ஓகே, ஸோ ஆக்சுவலி இட்ஸ் எவ்ரி 4 months வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலி குவார்டர் வந்து 3 months, பட் இது வந்து உங்களுக்கு வந்து குவார்டர் கிடையாது. அப்ப எவ்ரி 4 months வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ ஆக்சுவலி குவார்டர்ன்றது 3 months into 4 quarters, இதுதான் வந்து குவார்டர். பட்
இதுல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா எவ்ரி 4 months வந்து உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஆர்பிஐ வெளியிடுறாங்க. கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன போடுவாங்க அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை நீட் இது அதுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி இது பிளானிங் கமிஷன் பதிலாக வந்தது நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய இது மாதிரி இண்டெக்ஸஸ் எல்லாம் வந்து நித்தி ஆயோக் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதோட கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நித்தி ஆயோக் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கிடையாது. டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு வரும்போது ஆர்பிஐ தான் கொடுக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும், ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். இதுல 5 காம்பனன்ட்ஸ் இருக்கு. பேமெண்ட் எனேபிளர்ஸ், பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ இவ்வளோ டெப்தா உங்களுக்கு வராது. யாரு உங்களுக்கு வந்து இதை எனேபிள் பண்றாங்கன்ற அளவுக்கு மட்டும் தான் வரும். சரிங்களா? எவ்ரி 4 months. தென் இவ்வளோ டிஜிட்டல் பேமெண்ட் பேசணுமே, இதுல ஏதாவது சிக்கல் வந்தா, பிரச்சனை வந்தா யார்கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்காக தான் ஒரு ஒம்போட்ஸ்மென் அப்படின்னு சொல்லி ஒரு பாடி உருவாக்கியிருக்காங்க. ஒம்போட்ஸ்மென் அப்படின்னு ஒரு பாடி. நீங்களாம் வந்து பேங்க் போயிருக்கீங்களா? நார்மலா ஏதாவது ஒரு பேங்க் போனங்க அப்படின்னா அங்க ஒவ்வொரு பேங்க்லயும் பிரான்ச்லயும் கனரா பேங்கோட ஒம்போட்ஸ்மனோட ஃபோன் நம்பர் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் உங்களுக்கு அவரோட பேர் போட்டு ஒட்டியிருப்பாங்க. கம்பல்சரி ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களோட பிரான்ச்ல இது ஒட்டியே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. ஒம்போட்ஸ்மன் அப்படிங்கிறது யாருன்னா அந்த பேங்கோட ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டி. அவர் எப்படின்னா அந்த பேங்க்ல நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த பேங்க்ல நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா பேங்கோட இது அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டி, ஒரு பெரிய ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜோ, ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ, அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து வச்சிருப்பாங்க. அவருக்கு நீங்க எழுதி அவர் வந்து உங்களோட குறையை வந்து பார்த்துட்டு பேங்க் தப்பா நீங்க தப்பான்னு பார்த்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. இதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஒம்போட்ஸ்மன். இது எல்லா பேங்க்லயுமே இருக்கும். அதுல டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்காக ஒரு ஒம்போட்ஸ்மன் வந்து ஆர்பிஐ உருவாக்கியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்காக ஒரு ஒம்போட்ஸ்மன் உருவாக்கியிருக்காங்க. 21 இடத்துல வந்து ஒம்போட்ஸ்மன் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்காங்க அவங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு ஃபோன்பேல நீங்க ஏதாவது பண்றாங்க, அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, விசாரிப்பாங்க, அப்புறம் அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து அவங்க இது பண்றாங்க. இதுல ஏதாவது வந்து உங்களுக்கு அப்பீல் பண்ணணும்னா டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ கிட்ட நீங்க அப்பீல் பண்ணலாம். இதுல வர தீர்ப்பை வந்து நீங்க அப்பீல் பண்ணணும்னா டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ கிட்ட நீங்க அப்பீல் பண்ணலாம். இதே 20 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களோட பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க வந்து கோர்ட்டுக்கு போகலாம். 20 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ஒம்போட்ஸ்மன்ட்ட போகலாம். சரிங்களா? புரிஞ்சா? ஒம்போட்ஸ்மன் யாருன்னு புரிஞ்சா? ஓகே, ஹரி புரிஞ்சா? ஓகே, ஃபைன், சரி, ரைட். அடுத்தது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொபோஸ்டு இன்னும் வரல. பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கணும்னு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ரட்டன் வட்டல் கமிட்டியில வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க இது. சரிங்களா? ஸோ அது வந்து இது இருக்கு. இது என்னன்னா ஒன்றும் இல்லை, நரசிம்மன் கமிட்டிலையும் இது வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டத்துல வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை தனியா வந்து சமாளிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெகுலேட்டரி அமைப்பு. இப்ப இந்த ரெகுலேட்டரி எல்லாம் யார் செய்யறா? ஆர்பிஐ தான் இந்த ரெகுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம இந்த பேமெண்ட்ஸ்க்கெல்லாம் மாத்திரம் ஒரு தனி அமைப்பு, ஒரு செப்பரேட்டான ஒரு அமைப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அமல்ல தான் இருக்கு. இது வந்து இன்னும் கொண்டு வரல. ஏன்னா ஆர்பிஐ வந்து இது ஒத்துக்க பண்ணிடுறாங்க. ஆர்பிஐ வந்து நாங்க தான் பண்ணணும்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா இல்ல எங்களோட பவர்ஸ்ல இருந்து நீங்க இதை எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம்ல இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் இதை பத்தி. அடுத்தது இன்னையோட லாஸ்ட் டெக்னாலஜி நம்ம பார்க்கக்கூடியது ஸோ கிரிப்டோ கரன்சி அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி. சரிங்களா? ஸோ கிரிப்டோ கரன்சி என்னெல்லாம் கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு தெரியும்? யாராவது சொல்லுங்களேன். யாராவது கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்றாங்களா? ஃபாலோ பண்றாங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சது பிட்காயின். எஸ், எத்திரியம், பிட்காயின், லிப்ரா வந்து இன்னும் ஆரம்பிக்கல. லிப்ரா வந்து ஃபேஸ்புக்கோட கரன்சி. அடுத்தது நிறைய இருக்கு. ரிப்பிள்,
ரிப்பிள்னு ஒன்று இருக்கு, வசீர்னு ஒரு ஆப் இருக்கு இந்தியாவில். அந்த ஆப்புக்குள்ள போனாங்கன்னா இந்தியாவில் என்னென்னலாம் பிட்காயின்ஸ் நீங்க கிரிப்டோ கரன்சி எல்லாம் நீங்க வந்து டிரான்சாக்ட் பண்ணலாம், அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். 20-30 லட்சம் இருக்கு. ஏன் இந்தியாவில் கூட ஒரு கிரிப்டோ கரன்சி ஆரம்பிச்சாங்க, லக்ஷ்மின்னு. அது வந்து திவால் ஆயிடுச்சு. அது வந்து ஃப்ராடுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க. லக்ஷ்மின்னு ஒன்று ஆரம்பிச்சு இது பண்ணாங்க. இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா ஒரு கிரிப்டோ கரன்சி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நியூஸ்ல அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு, டோஜி காயின். எத்தரியம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு காயின் தான் இது வந்து டோஜி காயின். ஸோ இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியது, சரிங்களா? டோஜி காயின். இதை வந்து மெம் கரன்சின்னு சொல்லுவாங்க, மீம் கரன்சி. ஒரு மீம்ல இருந்து உருவான கரன்சி தான் இது. ஒருத்தர் மீம் போட்டா அந்த மீம்ல இருந்து ஒரு கரன்சி உருவாகலான்னு ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த பிளான்ல இருந்து உருவானது தான் வந்து இந்த டோஜி காயின். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ். டோஜி காயின் என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். டோஜி காயின் இஸ் ஆல்சோ அ கிரிப்டோ கரன்சி. ஓகே, டோஜி காயின் அப்படிங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி தான். சரி, வாட் இஸ் அ கிரிப்டோ கரன்சி? கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் a டிஜிட்டல் virtual மணி ஸ்டோர்டு யூசிங் பிளாக் செயின் டெக்னாலஜி. stored using blockchain technology. சார், அப்ப வாட் இஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி சார்? பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் ஹைலி டீசென்ட்ரலைஸ்ட் டெக்னாலஜி. ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் டெக்னாலஜி இது. ஸோ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நிறைய பேர் இன்டர்லிங்க்டா இருப்பாங்க. இப்போ வந்து இது மாதிரி வந்து நிறைய பேர் இன்டர்லிங்க்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ வந்து பிக்கு காசு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இதோட டிரான்சாக்ஷன் வந்து ஏக்கும் பிக்கும் நடக்கிறதுனாலும் இதோட அந்த இம்ப்ரிண்ட் வந்து எல்லாத்தோட டேட்டாலையுமே இதோட இம்ப்ரிண்ட் இருக்கும். ஸோ ஏ வந்து எவ்வளோ அமௌண்ட் என்னைக்கு எப்போ பிக்கு கொடுத்தாருன்றது டேட்டா வந்து எப்பவுமே எல்லா சைடுமே நிறைய பேர் இதில் யார் யாரெல்லாம் இன்டர் கனெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாத்தோட சிஸ்டத்துலையுமே வந்து இது வந்து இன்டர்லிங்க் பண்ணியிருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ஹைலி செக்யூர்டு. நீங்க வந்து யாரும் வந்து இதை ஹேக் பண்ணி இதோட டேட்டாவெல்லாம் மாற்ற முடியாது, இது இம்ப்ரிண்ட்டை மாற்ற முடியாது. ஹைலி செக்யூர்டு, டீசென்ட்ரலைஸ்டு. கரெக்டா? சென்ட்ரலைஸ் கிடையாது. ஒரு அமைப்பிட்ட போயிட்டு அந்த அமைப்புல எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா அமைப்புலையுமே ஒவ்வொரு இதுலையுமே வந்து அந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அது டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ ஹைலி டீசென்ட்ரலைஸ்டு செக்யூர்டான ஒரு டெக்னாலஜி வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை வந்து உங்களுக்கு உருவானதுக்கான காரணமே கிரிப்டோ கரன்சி பிட்காயின் ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்குனாங்க. எதுக்கு அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஃபியட் கரன்சி டாலருக்கு மேலே வந்து ரொம்ப அதிகமான வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து உருவாச்சு 2007 இந்த சப்ரைம் கிரைசிஸ்க்கு அப்புறம். சப்ரைம் கிரைசிஸ்னா என்னென்னலாம் நம்ம பார்ப்போம் நம்மளோட கிளாஸ்ல. ஸோ அந்த டாலருக்கு எதிராக அந்த மதிப்பு வந்து அவங்களுக்கு வந்து இல்லாம இருந்தப்ப ஒரு டீசென்ட்ரலைஸ்டு. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபியட் மணியில் ஒரு ப்ராப்ளம் என்ன, டாலர் எவ்வளோ வேணாலும் பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். டாலர் உங்களுக்கு வந்து டாலர் வந்து எவ்வளோ வேணாலும் அவங்க பிரிண்ட் அடிக்கலாம். ஸோ அதுக்கான வேல்யூ எப்படி நீங்க சொல்றாங்க, அதுக்கு வேல்யூ எப்படி நீங்க வந்து முடிவு பண்றாங்க? எவ்வளோ வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். ஆர்பிஐ ஐ மீன் அவங்களோட நம்மளுக்கு ஆர்பிஐ இருக்க மாதிரி அவங்களோட சென்ட்ரல் பேங்க் வந்து எவ்வளோ வேணாலும் அதை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக வந்து ஒரு குரூப் பேசினாங்க. அதுதான் சாத்தோஷி நக்குமாட்டா. அவர் வந்து இது வந்து உண்மையான பேரா இல்ல புனை பேரா அப்படிங்கிறது வந்து தெரியல. யாருக்குமே இந்த ஆள் யாருன்னு தெரியாது. சாத்தோஷி நக்குமாட்டா அப்படிங்கிறது வந்து யாருன்னு வந்து யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. ஆனா இவர் தான் வந்து பிட்காயின் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து உருவாக்குனவர். பிட்காயின் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு உருவாக்குனாரு. ஸோ இவர் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாக்கி அதுல பிட்காயின் அப்படிங்கிற ஒன்று உருவாக்குனாரு. சரிங்களா? ஸோ ஆரம்பிச்சது தான் இந்த டெக்னாலஜி. நான் சொன்ன மாதிரி இதுல லிஸ்ட்ல இருக்கு. எத்தரியம், லைட் காயின், டிஜி காயின், லக்ஷ்மி காயின், ரிப்பிள், இது மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு பிட்காயின் வாங்கணும், இப்போ சிவா வந்து பிட்காயின் வாங்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னா, இல்லை கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இல்லை ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்படின்னா அதுக்கான வழிகள் என்னென்ன, வாட் ஆர் த வேஸ்? 3 வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வழி என்ன அப்படின்னா, மைனிங் பண்ணணும். நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாம் இன்டர் கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல. இந்த ஃபெசிலிட்டி இன்டர் கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர்ல எல்லாமே சாஃப்ட்வேர் மூலமா இன்டர் கனெக்டடா இருப்பாங்க. இதுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க மெயின்டைன் பண்ணணும்ல.
நீங்க இந்த ஒரு 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 பெரிய ஒரு கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, ஃபார்ம்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் ஃபார்ம்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு வந்து உங்களோட கெப்பாசிட்டி நிறைய வச்சு நீங்க வந்து ஒரு செட்டப் பண்ணணும், ஒரு மைனிங் ரிக் செட்டப் பண்ணணும். அப்படி செட்டப் பண்ணி இன்டர் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு செலவாகும்ல, அந்த செலவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் வரணும்ல, அந்த பேமெண்ட்டுக்காக யூ வில் பி பெய்டு இன் பிட்காயின்ஸ். ஸோ இந்த பிட்காயின் டெக்னாலஜி நடத்துறதுக்கு நீங்க வந்து ஒரு பங்களிப்பு கொடுக்குறாங்க. அந்த பங்களிப்பு கொடுக்கறதுனால அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி நடக்கிறது நீங்க ஒரு பங்களிப்பு கொடுக்குறாங்க. அதுக்காக தான் வந்து இந்த ரிக் நடத்துறாங்க. இந்த மைனிங் ரிக்னு பேர் இதுக்கு. அந்த மைனிங் ரிக்ஸ் வச்சு நீங்க நடத்துறாங்க. இந்த மைனிங் ரிக்ஸ் வச்சு நடத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்கும். அந்த பேமெண்ட்டும் பிட்காயின் மூலமா கிடைக்கும். அதுக்காக அதுதான், அது மூலமா உங்களால வந்து இது வந்து நீங்க சம்பாதிக்க முடியும். பட் த ப்ராப்ளம் என்ன, இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி. நீங்க இந்த மாதிரி ஒரு ரிக் செட் பண்றதுக்கே உங்களுக்கு எக்கச்சக்க காசு தேவை. இப்ப இது ஆரம்பிச்சப்ப சீப்பா இருந்துச்சு, இப்ப ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதிகமான எலக்ட்ரிசிட்டி நீங்க வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அதிகமான எலக்ட்ரிசிட்டி நீங்க செலவு பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, CO2 எமிட் பண்றாங்க. சி யார் யாரெல்லாம் இப்ப பிட்காயின் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, பிட்காயினோட வேல்யூ இப்ப எவ்வளவு ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கா? யாராவது ஃபாலோ பண்றாங்களா? பிட்காயினோட வேல்யூ பயங்கரமா குறைஞ்சிருச்சு. ஏப்ரல் 19 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பிட்காயின் வந்து ரூபாயின் மதிப்பில் ஒரு பிட்காயின் வந்து 52 லட்சம் ரூபா இருந்துச்சு. ஏப்ரல் 19 52 லட்சம் ரூபா இருந்துச்சு ஒரு பிட்காயினோட வேல்யூ. இன்னைக்கு ஒரு பிட்காயினோட வேல்யூ நான் கிளாஸுக்கு வரக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன், 28 லட்சம் ரூபா சொல்றேன், 28 lakh சம்திங். ஓகேவா? இவ்வளோ குறைஞ்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஏறினதுக்கான ரீசன் என்னன்னா, ஈலான் மஸ்க். எத்தனை பேர் ஈலான் மஸ்க் தெரியும்? ஸோ ஈலான் மஸ்க் டெஸ்லா கம்பெனி, யூஎஸ்ல டெஸ்லா, ஸ்டார் ஸ்பேஸ் எக்ஸ், இந்த கம்பெனி எல்லாம் வந்து இருக்கக்கூடியவர். அவர் வந்து உங்களுக்கு வந்து நார்மலி வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா எல்லாம் பண்றேன்னு சொல்லுவார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னோட கம்பெனியோட பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் பிட்காயின் நீங்க இனிமேட்டு யூஸ் பண்ணலாம், கார் வாங்குறதுக்கு, இல்ல நீங்க வந்து இந்த அவர் வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் விற்பாரு. ஸோ அதெல்லாம் நீங்க பண்றதுக்காக வந்து நீங்க பிட்காயின் யூஸ் பண்ணலாம்னு அனௌன்ஸ் பண்ணார். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பிட்காயினோட மதிப்பு வந்து பயங்கரமா ஏறிச்சு, 52 லட்சம் ரூபா வரைக்கும் ஏறிச்சு. திடீர்னு ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து மே 10ஆம் தேதியோ இல்ல 15ஆம் தேதியோ என்னமோ அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. என்ன அப்படின்னா, நான் இந்த அறிவிப்பை பின்வாங்குறேன், பிட்காயின் இனிமேட்டு யூஸ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா, பிட்காயினை மெயின்டைன் பண்றதுக்காக, இந்த பிட்காயின் வந்து இவ்வளவு பெருசானதுக்கு அப்புறம் பிட்காயின்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்ற இந்த ரிக் இருக்குல்ல, இந்த மைனிங் ரிக்ஸ், இதுக்கு எக்கச்சக்க கரண்ட் செலவாகுது. இவ்வளவு கரண்ட் செலவாகுதுன்னா அந்த கரண்ட் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க? உங்களுக்கு பெட்ரோல், டீசல், கோல் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க. அப்ப கார்பன் டை ஆக்சைடு நிறைய இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு கெடுதலா இருக்கு. பிட்காயினை மெயின்டைன் பண்ணுவது என்விரான்மெண்ட்டுக்கு கெடுதலா இருக்கு. நான் என்விரான்மெண்ட்டுக்கு சாதாரணமா யோசிக்கிறவன், அதனால நான் பிட்காயினை இனிமேட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது மாதிரி இருக்கக்கூடிய வேற கரன்சி, டோஜி காயின் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கரன்சி, எங்க வந்து இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவையில்லையோ அந்த கரன்சியை நான் சப்போர்ட் பண்ண போறேன்னு அனௌன்ஸ் பண்ணாரு. உடனே பிட்காயினோட வேல்யூ வந்து 52 லட்சத்துல இருந்து இப்ப 28 லட்சம் வரைக்கும் குறைஞ்சிருச்சு. புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து இதோட நெகட்டிவ் பாயிண்ட். ரெண்டாவது என்ன, நீங்க வந்து மைனிங் பண்ணலன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மைனிங் பண்ணி கையில வச்சிருக்கவர்கிட்ட நீங்க வந்து வாங்கலாம், ஏதாவது ஒரு பொருள் வித்து நீங்க வந்து வாங்கலாம். ஓகேங்களா? பட் இதுல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து, பிட்காயின்லாம் எப்படி கிடைக்கும்னா டிஜிட்டல் கரன்சி. டிஜிட்டல் கரன்சினா ஒரு டிஜிட்டல் வாலெட் இருக்கும், அந்த வாலெட்டுக்கு ஒரு பின் இருக்கும், அந்த பின்னுல வந்து நீங்க போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. இன்கேஸ் இந்த பின்னு வந்து இப்போ ஒருத்தர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் சேர்ந்து பிட்காயின் வாங்கி வச்சிருக்கீங்க, அது விலை ஏறும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதோட பின் வந்து ஒருத்தருக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. அவர் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அவர் திருப்பி முழிச்சு வர்ற வரைக்கும் இந்த வாலெட்டை நீங்க என்ன பண்ணாலும் உடைக்க முடியாது, நீங்க உங்க பிட்காயினை யூஸே பண்ண முடியாது. இது மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் சந்தோஷி நக்கமோட்டோ யாருன்றது தெரியல. அவர் தான் இருக்கிறதுலே அதிகமான பிட்காயின் அவர் கையில தான் இருக்கு.
உண்மையாவே வந்து அவர் யாருன்றது தெரிஞ்சிச்சுன்னா உலகத்துல உண்மையான அதிகமான கோடீஸ்வரன் அவன் தான். உங்களுக்கு வந்து இவன் கிடையாது, அமேசான் ஓனர் கிடையாது. அவனை விட வேல்யூ அதிகம் வந்து அவன்கிட்ட தான். உனக்கு வந்து சந்தோஷ் நக்கமோட்டோட தான் இருக்கு பிட்காயின் உங்கள்கிட்ட. ஆனா அந்த மனுஷன் யாருன்னே தெரியல. ஒருவேளை அந்த மனுஷன் செத்தே போயிருந்தா கூட அவ்வளோ பிட்காயின் இப்ப வேஸ்ட். அந்த பிட்காயினை வெளியில எடுக்கவும் முடியாது. இதனாலதான் பிட்காயின் விட்டு தனியா வந்து நிறைய அமைப்புகள் வந்து வெளியில வந்தாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னா எந்த டாக்ஸும் கிடைக்காது. ஒரு பொருள் விற்கிறாங்க வாங்குறாங்கன்னா டாக்ஸ் போடணும். ஆனா பிட்காயின்ல எல்லாம் நடந்துச்சுன்னா டாக்ஸ் கிடையாது. தென் டார்க் நெட்டு இதுலலாம் வந்து உங்களுக்கு வந்து டார்க் நெட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டி. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். டெரர் ஃபைனான்சிங், இல்லீகல் ட்ரேடு, நார்கோட்டிக்ஸ், ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இதை யூஸ் பண்றாங்க. அடுத்தது உங்களோட ருபி இல்ல டாலர். யா சொல்லுங்க. டெல் மீ ஸ்வார். பிட்காயின் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? டார்க் வெப்ல யா ஏன் இப்பவே ஒரு யாரெல்லாம் நியூஸ் படிக்கிற நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் படிக்கிறாங்க? ஒரு 15 நாள் முன்னாடி நினைக்கிறேன், 15 நாளா இந்த லாக்டவுன் போட்ட புதுசுல ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இதுல யூஎஸ் ஓட ஒரு இது பைப்லைன், ஒரு இந்த பைப்லைன் நேச்சுரல் கேஸோ நேச்சுரல் பெட்ரோலியம் பைப்லைனோட ஃபுல் டேட்டா இதை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி அந்த பைப்லைன்ல வந்து எந்த பெட்ரோலும் போக விடாம வந்து ஒரு இவங்க வந்து ஹேக்கர்ஸ் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு வந்து $50 மில்லியன் வந்து கேட்டாங்க. $50 மில்லியன் $500 மில்லியன் அவங்க கேட்டாங்க. எப்படி? எல்லாம் பிட்காயின்ல. கடைசியில் அந்த கம்பெனி கொடுத்துச்சு. பிட்காயின்ல கொடுத்து அந்த ஹேக்கிங் வந்து வெளியில வந்தாங்க. ஏன் பிட்காயின்ல வாங்குறாங்க? ஏன்னா பிட்காயின் வந்து நீங்க வந்து இது பண்ண முடியாது, ட்ரேஸ் பண்ண முடியாது. ஓகே, சரி. ருப்பியோ டாலரையோ யூஸ் பண்ணி நீங்க பிட்காயின் வாங்கினா அகெயின் நிறைய ப்ராப்ளம் வருது உங்களுக்கு. ஃபாரின் ஃபெமா ஆக்ட்ல படி இது தப்பு. இட் இஸ் இல்லீகல் ஆஸ் பர் ஃபெமா ஆக்ட். ஆர்பிஐயோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி வந்து இது இல்லீகலான ஒரு ஆக்டிவிட்டி. இதுல வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் எதுவுமே போறது கிடையாது. அடுத்தது யார்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியாது. இப்போ வந்து இப்போ நம்ம எல்லாமே ஆஃபீஸர்ஸ் ஆகிறோம். திடீர்னு வந்து பெரிய பெரிய ஒரு லஞ்சம் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு எல்லாத்தையுமே நீ பிட்காயினா மாத்திட்டேன்னா எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க? டிஃபிகல்ட் இல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குனாலாம் தே ஆர் பிட்காயின் வந்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே பிட்காயினை வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்தியாவில் கிரிப்டோ கரன்சியை பத்தி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன? தினேஷ் சர்மா கமிட்டி அப்படின்னு வந்து ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. சுபாஷ் சந்திர கார்க் அப்படின்னு ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. இந்த 2 கமிட்டியும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 2 கமிட்டிலையும் இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து கமிட்டி உருவாக்குச்சு. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து கிரிப்டோ கரன்சி இஸ் நாட் லீகல் டெண்டர். இட் இஸ் நாட் லீகல் டெண்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஆர்பிஐ வந்து இந்த பிட்காயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு கரன்சி உருவாக்கலாம்னு சொல்லி ஆர்பிஐ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதை வந்து பேன் பண்ணாங்க. இந்தியா வந்து இதை பேன் பண்ணுச்சு, கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணுச்சு. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பேனை ரிவோக் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பேனு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லி ரிவோக் பண்ணிட்டாங்க. எந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிரானதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? யாராவது சொல்லுங்க. எந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிராக இருக்கு இந்த பேன்? எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ல? ரைட் டு ப்ரொஃபஷன் ஒன்னு இருக்கு. 6 ஃபண்டமெண்டல் ரைட் வருமா ஆர்டிகல் 19ல? எங்க வேணாலும் நீங்க மூவ் பண்ணலாம், பேசலாம், இது பண்ணலாம். அதெல்லாம் அதுல ரைட் டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல இந்த ஆர்பிஐயோட இந்த பிட்காயினை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது என் ப்ரொஃபஷன் அப்படின்னா இதை எப்படி நீங்க பேன் பண்ணலாம்? இதை நீங்க எப்படி வந்து பேன் பண்ணலாம்? என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு
ரிட்டு பெட்டிஷன் போட்டு உங்களுக்கு இந்த பேனை ரிவோக் பண்ணிட்டாங்க. மார்ச் 2020 சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இதை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்பிஐனால இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு மேலே வந்து ரெகுலேஷன் தான் பண்ண முடியும். நீ வந்து இப்படி பிட்காயின் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது பேன் கார்டு கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த வருஷம் வருஷம் இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ணணும், இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். பட் பேன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு சட்டம் உருவாக்கணும், ஒரு புது சட்டம் உருவாக்கி அது மூலமா பேன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஒரு சட்டம் உருவாக்கிட்டு இருக்காங்க. பேனிங் ஆஃப் கிரிப்டோ கரன்சி பில் 2019 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த சட்டம் வந்து உங்களுக்கு வரல, இன்னும் இந்த சட்டம் வந்து உங்களுக்கு அமலுக்கு வரல. ஓகேங்களா? சரி, மற்ற கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் வேர்ல்டுல என்னென்னலாம் இருக்குன்றது பார்ப்போம். யூனிசெஃப் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ யூனிசெஃப் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி ஃபண்டு அவங்க வந்து வச்சிருக்காங்க டு அக்செப்ட் டொனேஷன்ஸ். கிரிப்டோ கரன்சி டொனேஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு பேங்க் வந்து கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்றாங்க. ஆஸ்திரேலியன் டாலர்ஸையும் இதையும் லிங்க் பண்ணி பாண்ட் ஐ அப்படின்னு ஒரு கிரிப்டோ கரன்சி, பாண்ட் ஐ அப்படின்னு ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து உங்களுக்கு வேர்ல்டு பேங்க் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் டாலர்ஸையும் இதையும் இன்டர்லிங்க் பண்ணி பாண்ட் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது இட்ஸ் ஆல் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஈலான் மஸ்க் தான், நான் ஏற்கனவே சொன்னது தான். ஈலான் மஸ்க் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து பிட்காயின் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இதை என்ன பண்றாருன்னா, யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் யூஸ் பண்றேன்னு சொன்னோன்னே பயங்கரமா ஏறிச்சு, யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே பிட்காயினோட வேல்யூ பயங்கரமா குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? மார்ஷல் ஐலண்ட்ஸ் வந்து ஒரு பிட்காயின் வச்சிருக்காங்க, ஒரு கிரிப்டோ கரன்சி வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு எஸ்ஓவி. நேற்று கூட நம்ம பார்த்தோம் எது வந்து லீகல் டெண்டர், எது வந்து இதுன்றது நம்ம பார்க்கும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அதில் பார்த்தோம். சாவரன் எஸ்ஓவி அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி வெனிசுவேலால வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட கரன்சி பாலிவர், இந்த கரன்சி வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னால இந்த கரன்சிக்கு வேல்யூவே சுத்தமா இல்லை. அதனால பெட்ரோல் விலைக்கு ஈக்குவலா ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்கணும்னு சொல்லி பெட்ரோ அப்படின்னு ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்கியிருக்காங்க. அவங்க ஊர்ல இது லீகல் டெண்டர், அவங்க ஊர்ல இது ஃபியட் மணி, நம்ம ஊர்ல கிடையாது, நம்ம ஊர்ல இது கிடையாது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. சைனாவும் இதே மாதிரி ஏதாவது ஒரு டிஜிட்டல் கரன்சி உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இன்னொன்னு, இப்போ கிரிப்டோ கரன்சி உளுந்ததுக்கான முக்கியமான ரீசனும் இதுதான். என்ன அப்படின்னா வந்து சைனா வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க, கிரிப்டோ கரன்சிஸ் மேல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ அதனால வந்து சைனீஸ் நிறைய பேர் வந்து அவங்களோட கிரிப்டோ கரன்சி எல்லாம் வித்துட்டாங்க. அதனால தான் ஷேர் வந்து நிறைய விழுந்துச்சு. புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? புரியுதுங்களா? ஓகே ஓகே, வெரி குட். ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சியில் ஸ்டேபிள் காயின்ஸ்னு சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் இதுவும் புதுசு. இது வந்து சிம்பிள், இது ஒன்றும் இல்லை. என்னன்னா, இப்போ கிரிப்டோ கரன்சிக்கு வந்து இப்போ ஒரு கரன்சி இருக்குன்னா அந்த கரன்சி வந்து அதுக்கான அதோட வேல்யூ வந்து எதையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. கரெக்டா? வேற எதையும் டிபெண்ட் பண்ணி அது கிடையாது. பட் ஸ்டேபிள் காயின்ஸ்ல அந்த கரன்சி வந்து வேற ஏதாவது ஒரு பொருளை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பெட்ரோ அப்படிங்கிற காயின், அந்த காயின் வந்து பெட்ரோலியமோட காஸ்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது மாதிரி வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி கோல்டோ டாலரோ இல்லை வேற ஒரு ஃபியட்டுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ஸ்டேபிள் காயின். இப்படி இருந்துச்சுன்னா என்ன, அந்த காயின் வந்து அதோட வேல்யூ வந்து ரொம்பவும் ஏறாது, ரொம்பவும் இறங்காது, ஸ்டேபிளா இருக்கும். அதுக்காக உருவாக்குனது தான் இது. லிப்ரா வந்து ஃபேஸ்புக்கோட காயின். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேபிள் காயின். ஃபேஸ்புக்கோட லிப்ரா வந்து என்னன்னு கேட்டா கிரிப்டோ கரன்சியில அதுல ஒரு டைப் என்னன்னா ஸ்டேபிள் காயின்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்டேபிள் காயின்ஸ். பட் இதுக்கும் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஒன்றும் பெர்மிஷன் தரல. யூரோப்பியன் யூனியன்லாம் பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஸ்டேபிள் காயின்ஸ் ஆர் அலவுட். யூரோப்பியன் யூனியன்ல ஸ்டேபிள் காயின்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்தது ஃபேஸ்புக் அவனோட ஏம் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் மூலமாவே காசு அனுப்பிக்கலாம். இப்போ நான் சனோஜுக்கு ஒரு
ஒரு 2000 ரூபா அனுப்பணும்னா நான் வந்து ஃபேஸ்புக் மூலமாவே லிப்ரா யூஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் அனுப்பிடுவேன் சனோஜுக்கு. சனோஜ் அந்த யூஸ் பண்ணியே வந்து அவன் அஹ், ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு, அவன் ஹோட்டல் போறதுக்கு, அவன் வந்து இன்டர்நெட்ல யூஸ் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இதே லிப்ராவை யூஸ் பண்ணுவான். இப்படி ஒரு 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 சிஸ்டம் உருவாக்கிடலாம், இப்படி ஒரு அதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி மாதிரி உருவாக்கிடலாம் அப்படிங்கிறது தான் அவனோட குறிக்கோளா இருக்கு. பட் இதுக்கு வந்து இப்படி உருவாக்குனா என்ன ஆயிரும், அவனே ஒரு கண்ட்ரி மாதிரி ஆயிடுறான். அவனோட கரன்சி அவனோட இது மாதிரி ஆயிரும். ஸோ அதனால மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. டாக்ஸ் அப்போ கலெக்ட் பண்ண முடியாது, டாக்ஸ் கலெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ லிப்ரா பற்றி தான், ஃபேஸ்புக்ஸ் லிப்ரா. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ அதுக்காக வந்து ஃபேஸ்புக் உருவாக்கியிருக்க கம்பெனி பேர் கேலிப்ரா. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்கனைசேஷனோட நேமு. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு, பெருசாக இதில் வேறு எதுவும் தெரியல. லிப்ராவில் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பேபால், சாரி பேயூ, ஊபர், விசா, பேபால் இதெல்லாம் யூஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ். இவங்க எல்லாம் இன்வெஸ்ட் கூட பண்ணாங்க. பட் இதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து தர மாதிரி இல்லை. ஸோ ப்ராபப்ளி தே ஓன்ட் கெட் பெர்மிஷன். இட் இஸ் அ ஸ்டேபிள் கரன்சி, ஸ்டேபிள் காயின். சி அடுத்தது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. அதாவது இப்ப ஆர்பிஐயே ஒரு டிஜிட்டல் கரன்சி உருவாக்கலாம், இல்ல சைனாவே ஒரு இது, அந்த மாதிரி வந்து சென்ட்ரல் பேங்கே வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி உருவாக்கலாம்னு சொல்லி இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உருவாக்க வந்து எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து வந்துச்சு அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆர்பிஐயோட ஒரு கிரிப்டோ கரன்சி வரும். சரியா? இது வந்து தே ஆர் ட்ரைங் டு பிரிங். இது எல்லா கண்ட்ரிலுமே வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சைனால ட்ரை பண்றாங்க, யூரோப்ல ட்ரை பண்றாங்க, ஜப்பான்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு யூஎஸ்ஏல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ஓரியன்ட். ஓகே, மெயின்ஸ் ஓரியன்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அட்வான்டேஜஸ் என்ன, காஸ்ட் ஆஃப் பிரிண்டிங். நீங்கள் நோட்டு பிரிண்ட் பண்ண வேணாம், எல்லாமே டிஜிட்டல் ஆகிட்டாங்கன்னா பிரிண்ட் நோட்டு பிரிண்ட் பண்ண வேணாம். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதை நீங்கள் வந்து சேமித்து வைக்கிறது, அதை நீங்கள் செக்யூரிட்டியாக வச்சுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கவுண்டர் ஃபிட்டிங், கள்ள நோட்டு அடிக்க மாட்டாங்க. கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ட்ரேஸ் பண்ணலாம், அனானிமிட்டி இருக்காது. அதாவது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்றா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பிளாக் செயின் டெக்னாலஜியை வச்சு யாருக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து பிளாக் மணி எல்லாம் ரொம்ப இருக்காது அப்படின்னு சொல்லி கொண்டோம். ஏன்னா கவர்மெண்ட்டே நடத்துகிற கிரிப்டோ கரன்சி, பிரைவேட்டாக நடத்துகிற கிரிப்டோ கரன்சியாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. கவர்மெண்ட்டே நடத்துகிற கிரிப்டோ கரன்சியாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிட்காயின் மாதிரி மற்ற கிரிப்டோ கரன்சி மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு வந்து குறையும், ஈர்ப்பு குறையும். எல்லாரும் வந்து அப்ரூவ்டு கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். தென் ஹோமோஜெனிட்டி, இந்தியா ஃபுல்லாக ஒரே கிரிப்டோ கரன்சி, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே விதமான கரன்சிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ரைட். ஸோ திஸ் ஆர் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் கரன்சி வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. தட் நாட் வெரி ஷோர் வாட் இட் இஸ். இதோட சேலஞ்சஸ் என்ன, இதோட சேலஞ்சஸ் என்ன உங்களுக்கு? டிஜிட்டல் டிவைடு, எல்லாருக்குமே இது யூஸ் பண்ண தெரியுமா? எல்லாருக்குமே இது யூஸ் பண்ணுறதுக்கு தெரியுமா? வி டோன்ட் ஹேவ் டிஜிட்டல் லிட்ரஸி, ஃபினான்ஷியல் லிட்ரஸி, டிஜிட்டல் லிட்ரஸி இல்லை. கிராமப்புறத்தில் இருக்க சாதாரண ஒரு ஆளுக்கு வந்து ரூபா நோட்டுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து எல்லாமே டிஜிட்டலில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது போய் சேருமா அப்படிங்கிறது இருக்கு. தென் டெரரிசம்ல வந்து திடீர்னு நம்ம இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி டேட்டா ஒரு 2 இடத்துல வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, பாகிஸ்தான் கடை நேராக 2 இடத்துலையும் குண்டு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எக்கானமியே என்ன ஆகும்? நம்ம எக்கானமியே வந்து பெரிய ஒரு பாதிப்பு வராதா, ஒரு பெரிய ரிஸ்க் வராதா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் தென் நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். அதை நீங்கள் எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, சி சப்ளிமெண்ட், ஃபிசிக்கல் கரன்சிக்கு இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதாவது அடிஷ்னலாக யூஸ் பண்ண முடியும்னா சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம், எழுதலாம். உங்களோட கன்க்ளூஷனில் வந்து நீங்கள் இப்படி எழுதலாம். இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து நம்ம 100% பண்ண முடியாது. ஸ்வீடன் ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் 2025க்குள்ளேயோ என்னமோ 100% டிஜிட்டல் கரன்சி, ரூபா இதே கிடையாது, பிரிண்டட் நோட்டே கிடையாது, 100% டிஜிட்டல் மணியாக நாங்கள் மாற்ற போகிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இந்தியாவில் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இதை அடிஷ்னலாக வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ எஸ்ஏலையும் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கேஷ்லெஸ் எக்கானமி எஸ்ஏல இருக்கும். அந்த எஸ்ஏல வந்து நீங்க எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறது வந்து இவர் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்க பாருங்க, நீங்களே பார்த்தா தெரியும் இதோட அட்வான்டேஜஸ், இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு கேஷ்லெஸ் எக்கானமியோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்ஏலையோ இல்லை GS3ல உங்களுக்கு வந்து கொஸ்டின்லயோ வந்து உங்களுக்கு வந்து கேட்டா நீங்க எப்படி எழுதலான்றது இந்த நோட்ஸ்லேயே சார் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க வந்து அதை பாருங்க. ஸோ ப்ளீஸ் அதை பார்த்துட்டு நீங்க வந்து அதில் பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அதில் பெருசா வந்து நடத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இது இல்லாமையே இந்த நோட்ஸ்ல வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காரு. நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காரு இந்த சாப்டர்ல இருந்து. அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் GS3க்கு கொடுத்துருக்காரு, எஸ்ஏக்கு கொடுத்துருக்காரு, அப்புறம் எத்திக்ஸுக்கு கூட கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க மெயின்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தனியாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்னை வந்து பிங் பண்ணுங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் போதும். இதோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் மாத்திரம் முடிச்சிருக்கோம். சாப்டர் 1ல செக்ஷன் ஏ மாத்திரம் முடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் கொஞ்சம் ட்ரை. நாளைக்குன்றது மண்டே, நாளைக்கு சண்டே ஒரு நாள் கேப் விட்டுட்டு மண்டே வந்து நம்மளுக்கு இதே 6 o'clock நம்மளுக்கு வந்து மணி சப்ளைக்குள்ள போயிடுவோம். மணி சப்ளை, இன்ஃப்ளேஷன், முக்கியமான டாபிக். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய கான்செப்சுவலான டாபிக் உள்ள நம்ம போயிடுவோம். சரிங்களா? அதனால இவ்வளோ உங்களுக்கு கொஞ்சம் கடியா இருக்காது, கொஞ்சம் நல்லா தான் போகும். ஓகே, ஸோ டோன்ட் வரி, பார்த்துக்கலாம். தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சரிங்களா? இதை வந்து ரெக்கார்டடாக வந்து பார்க்குறவங்க, இஃப் யூ வாட்சிங் இட் இன் யூடியூப், இதை வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போதைக்கு நான் இது யூடியூப்ல போடுறதா இல்லை. நேற்று ஒரு வீடியோ மட்டும் தான் போட்டேன். ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து யூடியூப்ல வர்றப்ப ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் our channel. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.